بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب அன்பான சகோதரர்களே, குர்ஆனுக்கு முரண்பட்டால் அந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இந்த நிலைப்பாடு ஹவாரிஜியுடைய நிலைப்பாடு, நல்லவர்களுடைய நிலைப்பாடு இல்ல, வழிகேடர்களுடைய கருத்து என்றெல்லாம் இஸ்மாயில் சலஃபியும் அன்சார் தப்லீகி அவர்களும் கடுமையான முறையில் விமர்சனம் செய்கிறார்கள். அந்த ரெண்டு பேருக்கு நம்ம சொல்லிக்கிறோம், இது வழிகேடர்களுடைய கருத்து என்றால், ஹவாரிஜிகளுடைய நிலைப்பாடு இதுதான் என்றால் குர்ஆனுக்கு முரண்படுகிறது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பல ஹதீஸ்களை மறுத்திருக்கிறார்கள். அவர்களை ஹவாரிஜி என்று இவர்கள் சொல்வார்களா? அதுக்கு உதாரணமா ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிட்டோம். இன்னும் சில செய்திகளை பாருங்க. புகாரியில 3976வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு சம்பவத்தை விவரிக்கிறார்கள். பத்ர் போர்க்களத்தில் கொல்லப்பட்ட எதிரிகளை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பத்ர் கிணத்துக்குள்ள போட்டார்கள். அவர்கள் கொல்லப்பட்ட அந்த கிணற்றுக்குள் எரியப்பட்ட பிறகு நபி அவர்கள் இறந்து போன அவர்களை பார்த்து பேசினார்கள். ஹல் வஜத்தும் மா வஅதக்கும் ரப்புக்கும் ஹக்கா, உங்கள் இறைவன் உங்களுக்கு உண்மையாக வாக்குறுதி அளித்ததை உண்மையாக பெற்றுக் கொண்டீர்களா என்று இறந்து போனவர்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பேசுகிறார்கள். அங்க உமர் ரலியல்லாஹு அவர்கள் நபி அவரிடத்துல கேட்கிறாங்க, மாத்து கல்லிமு மின் அஜ்சாதின் லா அர்வாஹ லஹா, உயிரே இல்லாத இறந்து போன சடலத்திடம் நீங்கள் பேசுகிறீர்களே, இறந்து போன சடலத்துக்கு உங்களுடைய பேச்சு விளங்குமா என்று நபி அவரிடத்தில் உமர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்கிறார்கள். அதுக்கு நபி அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக, மா அன்தும் பி அஸ்மா லிமா அகூலு மின்ஹும், நான் இப்போது சொன்னதை உங்களை விட அவர்கள் நன்கு கேட்கிறார்கள். கேட்கிறீங்களா? நீங்க டவுட் பண்ணி கேட்கிறீங்களே, நீங்க கேட்டீங்கல்ல, அதை விட இன்னும் தெளிவாக இறந்து போன இவர்கள் நான் சொன்னதை கேட்கிறார்கள் என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதை உமர் அறிவித்திருக்கிறார்கள், இப்னு உமர் அறிவித்திருக்கிறார்கள், உமரும் இப்னு உமரும் அல்லாம வேறு பல சஹாபாக்கள் அறிவித்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு உறுதியான செய்தி இது. இந்த செய்தி குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்கிறது என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நினைத்து அதனுடைய கருத்தை மறுக்கிறார்கள், இந்த வாசகத்தையே மறுக்கிறார்கள். எப்படி? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்ககிட்ட இந்த செய்தி சொல்லப்படுது, உமர் இப்படி சொன்னார் என்று சொல்லும் போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொல்றாங்க தெரியுமா? இன்னமா கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அப்படி சொல்லவில்லை, இன்னஹுமுல் ஆனல யாலமூன அன்னமா குன்து அகூலு லஹும் ஹக்குன், நான் சொன்னதை உண்மை என்று இப்போது இவர்கள் அறிந்து கொள்கிறார்கள். இறந்து போன இவர்கள் நான் சொன்னதை உண்மை என்று அறிந்து கொள்கிறார்கள் என்றுதான் நபி சொன்னார்களே தவிர, நான் சொன்னதை இவர்கள் கேட்கிறார்கள் என்று நபி சொல்லவில்லை, அறிந்து கொள்கிறார்கள் என்றுதான் சொன்னார்கள். ஏன் கேட்கிறார்கள் என்று நாம் சொல்லக்கூடாது? அது குர்ஆனுக்கு மாத்தம் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு குர்ஆன் வசனத்தை அங்கே சுட்டி காட்டுகிறார்கள். என்ன வசனம்? இன்னக லா துஸ்மிஉல் மௌதா, நபியே இறந்து போனவர்களை உம்மால் செவியேற்க செய்ய முடியாது. அது மாதிரி இன்னொரு வசனம், ஒமான் தபி முஸ்மிஐம் மன்ஃபில் குபூர், கபூர்கள்ல உள்ளவர்களை உம்மால் செவியேற்க செய்ய முடியாது. அப்ப இறந்து போனவங்க கேட்க முடியாது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். அதற்கு மாற்றமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இறந்து போனவர்கள் கேட்பார்கள், உங்களை விட நன்காக கேட்பார்கள் என்று சொல்வார்களா? அதனால நபி அவர்கள் அப்படி சொல்லவில்லை, அறிந்து கொள்கிறார்கள் என்றுதான் சொன்னார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அதை மறுக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப குர்ஆனுக்கு மாத்தமா இருக்கு என்ற அடிப்படையில பல சஹாபாக்கள் அறிவித்த செய்தியை ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க மறுத்திருக்காங்களா இல்லையா? அப்ப இவங்க ஹவாரிஜ் என்றா யார சொல்லணும்? வழிகேடர்கள், கதரியாக்கள்,
முஅத்தஸிலாக்கள் என்று வாய்க்கு வந்த மாதிரி இஷ்டத்துக்கு நம்ம விமர்சனம் செய்கிறார்களே, இவங்க யார விமர்சனம் செய்யணும்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள சொல்லணும். ஆனா சொல்ல மாட்டார்கள். அவங்களுக்குன்னா வேற பார்வை, நமக்குலாம் வேறு பார்வை. நீங்களும் ஹதீஸ மறுக்கிறீங்க, ஆயிஷாவும் மறுத்திருக்கிறாங்க, நம்மளும் மறுக்கிறோம். ஹதீஸ மறுக்கிறதுனா அது அடிப்படையே இல்ல, அது ஆதாரமே இல்ல என்ற அடிப்படையில் மறுக்கிறது இல்ல. ஹதீஸ்களை மறுக்கிறதுக்கு பல காரணங்களை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். தொடர்பு முறிந்தால் மறுக்க வேண்டும், ஒரு ஆளுக்கு மூளை சரியில்லை அதனால மறுக்கணும், நம்பகத்தன்மை இல்லை அதனால மறுக்கணும், பல காரணங்களை வச்சிருக்கிறீங்க. அது மாதிரி ஒரு காரணம் நபி அவர்கள் சொல்லவில்லை என்று முடிவு செய்வதற்குரிய ஒரு காரணம் தான் அது குர்ஆனுக்கு மாற்றமா இருந்தால் அங்க தப்பு இருக்கு, பிழை இருக்கு, நபி சொல்லவில்லை என்று. இதை இந்த அளவுக்கு நீங்க ஒரு பெரிய பாவமா ஹவாரிஜா கொண்டு போறீங்க. அப்ப இது சரியான நிலைப்பாடு தான். இது மாதிரி இன்னும் சில விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறோம். என்னன்னா, முஸ்லிம்ல புகாரியில 4855வது செய்தியாக ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், 3 விஷயங்கள், மூன்று விஷயங்களை உனக்கு யார் அறிவிக்கிறாரோ, உனக்கு யார் ஹதீஸாக சொல்கிறாரோ அவர் அல்லாஹ்வின் மீது இட்டு கட்டுகிறார், பொய் சொல்லுகிறார், உண்மை சொல்லவில்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. அந்த 3 விஷயங்கள் என்ன? மன் ஹத்தஸக அன்ன முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஆ ரப்பஹு ஃபக்கத் கதப. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அல்லாஹ்வை பார்த்தார்கள் என்று யாராவது உனக்கு அறிவித்தால் அவர் பொய் சொல்லிவிட்டார், அவர் பொய் சொல்லிவிட்டார் என்று நீ முடிவு செய்து கொள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. அப்படி சொன்ன சஹாபாக்கள் இருக்கிறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பார்த்தார்கள் என்றும் சொல்லி இருக்கிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் வாழக்கூடிய காலத்தில் தான் இந்த மாதிரியான ஒரு ஹதீஸை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள். ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வை பார்த்தாங்கன்னு யாராவது சொன்னா அவர் பொய் சொல்லிவிட்டார். பொய் சொன்னாருங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வை பார்த்தார் என்று சொன்னால் அந்த செய்தி பொய்யான செய்தி, தப்பான செய்தி, நபி அவர்களுக்கு சம்பந்தம் இல்லாத செய்தி. இது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எப்படி பொய் என்று நிரூபிக்கிறார்கள் தெரியுமா? குர்ஆனுடைய வசனத்தை வைத்து இந்த மாதிரி செய்தி பொய்யானது, தப்பானது, பிழையானது என்று நிரூபிக்கிறார்கள். என்ன வசனம்? லா துத்ரிகுல் அப்சார். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், பார்வைகள் அவரை அடையாது, அவனை அடையாது. அல்லாஹ் தான் பார்வைகளை அடைந்து கொள்கிறான். அப்ப எந்த பார்வையும் அல்லாஹ்வை பார்க்க முடியாது என்று அல்லாஹ் கூறுகிறான். அப்படி இருக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பார்த்தார்கள் என்று சொன்னால் அது குர்ஆனுக்கு மாத்தம். குர்ஆனுக்கு மாத்தமா ஒரு செய்தி வந்தா அது பொய், அது தப்பான செய்தி என்று எவ்வளவு அழகா சொல்லி இருக்கிறாங்க. அது மாதிரி இன்னொரு செய்தி என்ன? இன்னொரு வசனத்தையும் காட்டுறாங்க. அல்லாஹ் எந்த மனிதரிடமும் பேச மாட்டான், பேசுவதாக இருந்தால் வஹி மூலம் பேசுவான், திரைக்கு அப்பால் இருந்து பேசுவான். அப்ப இறை தூதர்களாக இருந்தா கூட அல்லாஹ் நேரடியா தன்னுடைய உருவத்தை காட்டி நபிமார்கள்ட்ட பேச மாட்டான், திரைக்கு அப்பால் இருந்து தான் பேசுவான். அப்படி இருக்கும்போது நபி அவர்கள் அல்லாஹ்வை எப்படி பார்த்திருக்க முடியும்? அது இந்த வசனத்துக்கு மாத்தமாவுல இருக்குது இந்த செய்தி என்று 2 வசனத்தை வைத்து இந்த மாதிரி செய்தி தப்பான செய்தி என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். அது மாதிரி இன்னொரு விஷயத்தை பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுக்கு மறைவான விஷயம் தெரியும் என்று யாராவது சொன்னால் அவனும் அல்லாஹ்வின் மீது இட்டு கட்டுகிறான், அதுவும் பொய்யான செய்தி. ஏன்னா அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஒமா தத்ரி நஃப்சுன் மாதா தக்ஸிபு கதன், நாளை நடப்பதை எந்த ஒரு ஆத்மாவும் அறியாது என்று அல்லாஹ் கூறுகிறான். யாருக்கும் மறைவான விஷயம் தெரியாது என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படி இருக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுக்கு மறைவான விஷயம் தெரியும் என்று யாராவது சொன்னால் அவன் பொய் சொல்லுகிறான். ஏன் ஆயிஷா ரலியல்லாஹு இப்படி சொல்றாங்க தெரியுமா? அந்த கருத்து மக்கள்கிட்ட இருந்துச்சு. ரசூலுல்லாஹ்வுக்கு மறைவான விஷயம் தெரியும், ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வை பார்த்தாங்க, அதையெல்லாம் மறுக்கிறது தான் குர்ஆன் வசனத்தை வைத்து அந்த செய்தி பொய்யானது, பிழையானது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். அதே மாதிரி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வஹீயுடைய விஷயத்துல, அல்லாஹ் உங்களுக்கு சொன்ன விஷயத்துல எதையாவது மறைத்து விட்டார்கள் என்று யாராவது சொன்னால் அவனும் பொய் சொல்லிவிட்டான், அந்த செய்தி சரியான செய்தி இல்ல. அதுக்கு குர்ஆனுடைய வசனம் தான். எல்லாத்துக்கும் குர்ஆனுடைய வசனத்தை அளவுகோலாக கொண்டு, அடிப்படையாக கொண்டு தப்பான செய்தியா பிழையான செய்தியா, நபிக்கு தொடர்புடைய செய்தியா நபிக்கு சம்பந்தமில்லாத செய்தியா என்று எவ்வளவு அழகா இந்த விதியை பொருத்தி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கடைபிடிச்சிருக்காங்க.
அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹர் ரசூல், ரசூல் தூதரே, பல்லிக் மா உன்சில இலைக்க மின் ரப்பிக்க, உங்கள் இறைவனிடமிருந்து உமக்கு அருளப்பட்ட செய்தியை நீ எத்தி வை. அவ்வாறு செய்யாவிட்டால் நீ எத்தி வைத்தவராக ஆக மாட்டாய் என்று அல்லாஹ் சொல்கிறான். நபிக்கு அல்லாஹ் கொடுத்த அவ்வளவு விஷயத்தை நபி எத்தி வைத்து விட்டார்கள். அப்படி இருக்கும்போது நபி மறைத்தார்கள் என்று சொல்வது குர்ஆனுக்கு மாத்தம், குர்ஆனுக்கு மாத்தமா இருக்கிறனால அது பொய்யான செய்தி. இப்படி ஆயிஷா ரலியனுடைய வழிமுறை எடுத்து பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல குர்ஆனுக்கு மாற்றமா இருக்கிறது, அதனால இது தவறு என்று அவர்கள் மறுத்திருக்கிறார்கள். ஹவாரிஜுன்னு சொல்ல முடியுமா? வழிகேடர் முஅ்தஸிலான்னு சொல்ல முடியுமா? அதே மாதிரி இன்னொரு செய்தியை பாருங்க. அகமதுல 24,841வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 24,894வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ஒரு ஹதீஸ் அறிவிப்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய காதுக்கு ஒரு செய்தி வருது. என்ன ஹதீஸ்? இன்னமத் தைரத்து ஃபில் மரத்தி வத்தாபத்தி வத்தாரி, சகுனம் என்பது குறி பார்க்கிறதுங்கிறது, அது கெட்ட குறி பார்க்கிறது என்பது பெண்ணிடத்தில் இருக்கிறது, கால்நடையில இருக்கிறது, வீட்டில இருக்கிறது. நம்ம வீட்டில் இருக்கிறோம், கஷ்டம் வந்துகிட்டே இருக்குது, இந்த வீடு சரியில்லைப்பா, இந்த வீடு இருக்கிறனால நமக்கு கஷ்டம் வருது, இந்த பொம்பளைய கல்யாணம் பண்ணதுனாலதான் நமக்கு சிரமம் வருது, இந்த வாகனம் இருக்கிறனாலதான் ஒரே கஷ்டம் சிரமம், அப்படி என்ன செய்யலாம், சகுனம் பார்க்கலாம் என்று அபூ ஹுரைரா சொன்னதாக, அவர் எப்படி, அவர் சுயமா சொன்னதாவல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று அபூ ஹுரைரா சொன்னதா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய காதுக்கு இப்படி ஒரு செய்தி வருது. வந்தோட ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? அல்லாஹ்வின் நபி அவர்கள் இப்படி சொல்லவில்லை, இப்படி சொல்ல மாட்டார்கள், அவங்க எப்படி சொல்லி இருக்கலாம், எப்படி சொல்லி இருப்பார்கள், எப்படி சொல்லி இருக்க முடியும்? அறியாமை காலத்துல உள்ளவர்கள் தான் இப்படி சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இஸ்லாத்துல அப்படி கிடையாது. இந்த நம்பிக்கை பெண்ணிடத்துல, கால்நடையில, வீட்டுல சகுனம் பார்க்கலாங்கிற நம்பிக்கை அறியாமை காலத்து மக்களுடைய நம்பிக்கை, ஈமான் உள்ளவருடைய நம்பிக்கை இல்ல என்று ஆயிஷார்ல அவங்க மறுக்கிறாங்களே. எதை வச்சு மறுக்கிறாங்க தெரியுமா? அல்லாஹ்வுடைய வசனத்தை வைத்து மறுக்கிறார்கள், குர்ஆனை வைத்து மறுக்கிறார்கள். குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்கிறது, மாற்றமாக ரசூலுல்லாஹ் பேர்ல வந்தாலும் ரசூலுல்லாஹ் சொன்னது இல்லை, காரணம் அது குர்ஆனுக்கு முரணாக இருக்கிறது என்று ஆயிஷா அவங்க ஒரு வசனத்தை சுட்டி காட்டுகிறார்கள். என்ன வசனம்? மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்லி வலா ஃபி அன்ஃபுசிக்கும், உங்களுக்கு உங்களையோ பூமியிலேயோ ஏதாவது ஒரு சோதனை பாதிப்பு ஏற்பட்டால் அல்லாஹ்வுடைய ஏற்றல இருக்கிறது, அல்லாஹ்வுடைய நாட்டத்தால வருது, இதனால வருது, அதனால வருது, பொம்பளையால வருது, மனைவியால வருது, இந்த ஒட்டகத்தால வருது, இந்த வீட்டுல இருக்கிறனால வருது, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய வசனத்துக்கு மாற்றம் அப்பா அப்படின்னு மறுக்கிறாங்க. இத்தனைக்கு இந்த செய்தி இருக்கு. எந்த செய்தி? இந்த சகுனம் தொடர்பாக பெண்ணிடத்துல, கால்நடை இடத்துல, வீட்டுல குறிபாக்கலாம், சகுனம் பார்க்கலாங்கிற செய்தி புகாரியில 2858வது செய்தி, புகார்ல 2859வது செய்தி, 4132வது செய்தி, 3921வது செய்தி. இன்னும் பாத்தீங்கன்னா நிறைய முஸ்லிம்ல வருது, அபுதாவுல வருது, ஏராளமான ஹதீஸ்ல வந்திருக்குது. அபூ ஹுரைரா வழியா மட்டும் இல்ல, அப்துல்லா பின் உமர், சஹல் பின் சாத், ஜாபிர், சாத் இப்னு மாலிக், இப்படி பல சஹாபாக்கள் வழியா வந்திருக்குது. அவ்வளவு உறுதியான தகவலை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்கிறது என்ற ஒரே காரணத்துக்காக அல்லாஹ்வின் தூதர் பேர்ல நீங்க சொன்னாலும் அது நபி சொன்னது இல்லை என்று மறுக்கிறார்கள் என்றால் இவங்களை ஹவாரிஜ் என்று சொல்வீர்களா? சொல்ல முடியுமா? அப்ப என்னடா சகோதரர்களே, சும்மா ஹதீஸையும் படிக்கிறது இல்ல, ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுடைய வழிமுறை என்னங்கிறது புகாரில இருக்குது, முஸ்லிம்ல இருக்குது, அதையெல்லாம் படிச்சா தெரியும். சும்மா மனம் முரண்டா புகாரிக்கு வக்காலத்து வாங்கணும், சனது சரியா இருக்குது, புகாரி சொல்லிட்டாரு, இப்படிப்பட்ட ஒரு நோய் தான் அவர்களுக்கு இருக்கிறது தவிர ரசூலுல்லாஹ்வுக்கு இது தகுதியா? அல்லாஹ் குர்ஆனுக்கு மாத்தமா இருக்கிறது என்று குர்ஆனுக்குரிய மகிமையையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகுதியையும் தராமல் அதை நாசப்படுத்தக்கூடிய வகையில இவர்களுடைய நடவடிக்கை இருக்கிறது என்பதை நீங்கள் புரிய வேண்டும். அன்பான சகோதரர்களே, இஸ்மாயில் சலஃபி குர்ஆனுக்கு முரண்பட்டால் ஹதீஸ்களை மறுக்க வேண்டும் என்ற நிலைப்பாடு ஹவாரிஜிகளுடைய நிலைப்பாடு என்று சொன்னார். அதற்கு அவர் இன்னொரு செய்தியையும் ஆதாரமாக காட்டியிருந்தார். முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி, யஸீதுல் ஃபகீர் என்பவர், நான் ஆரம்பத்தில் ஹவாரிஜுடைய சிந்தனையில் பீடிக்கப்பட்டிருந்தேன்,
நாங்கள் மதீனாவுக்கு வந்தபோது ஜாபீர் பின் அப்துல்லா அவர்கள் ஒரு ஹதீஸை அறிவித்துக் கொண்டிருந்தார்கள். நரகவாசிகள் தொடர்பான செய்தியை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். நரகத்தில் சிறிது காலம் கிடந்து பிறகு அவர்கள் சொர்க்கத்துக்கு செல்வார்கள் என்ற செய்தியை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அப்போது ஜாபீர் அலில் அவரிடத்தில் நான் கேட்டேன், குர்ஆன்ல அல்லாஹ் கூறுகிறான், இன்னக மன் துதுகிலுன் நார ஃபகத் அஹ்ஸைதா, நீ நரகத்தில் யாரை நுழைவிக்க செய்கிறாரே அவரை இழிவுபடுத்தி விட்டாய் என்று அல்லாஹ் கூறுகிறான். வகுல்லமா அராது யஹ்ருஜு மின்ஹா வஐது ஃபீஹா, நரகத்திலிருந்து வெளியேற முற்படும் போதெல்லாம் மறுபடியும் அவர்கள் நரகத்திலே தள்ளப்படுவார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். அப்படி இருக்கும்போது நரகத்திலிருந்து சொர்க்கத்துக்கு செல்வார்கள் என்று நீங்கள் சொல்கிறீர்களே, இது அல்லாஹ்வுடைய இந்த வசனத்துக்கு மாற்றமாக இருக்கிறது, என்ன செய்தியை நீங்கள் சொல்கிறீர்கள் என்று நான் கேட்டேன் என்று சொல்லி கடைசியில் நாங்கள் ஹவாரிஜுடைய கருத்தை விட்டு விலகிவிட்டோம் என்று அவர் சொல்லக்கூடிய செய்தி இருக்கிறது. இதை இஸ்மாயில் சலஃபி சுட்டிக்காட்டி, பார்த்தீர்களா, ஹவாரி குர்ஆனுக்கு முரண்பட்டால் ஹதீஸை மறுக்க வேண்டும் என்ற கொள்கை ஹவாரிஜுகளுடைய கொள்கை, ஹவாரிஜுகளுக்குத்தான் அப்படிப்பட்ட சிந்தனை இருந்திருக்கிறது என்று இந்த செய்தியை அவர் ஆதாரமாக காட்டுகிறார். இவருக்கு ஹவாரிஜுடைய கொள்கை என்றால் எது, எப்படி ஹவாரிஜுடைய கொள்கையை முடிவு செய்வது என்ற ஒரு அடிப்படையான விஷயம் தெரியவில்லை. ஹவாரிஜ் ஒன்றை சொல்லிவிட்டாலே அது ஹவாரிஜுடைய கொள்கையா? ஹவாரிஜ் சொல்லக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் அவன் சொல்லக்கூடிய அனைத்தும் ஹவாரிஜுடைய கொள்கை என்று நாம் சொல்லலாமா? அவன் அல்லாஹ் இருக்கு என்று சொல்லுகிறான் ஹவாரிஜ், நாமளும் அல்லாஹ்வை நம்புகிறோம். அவன் ஹவாரிஜ் கொள்கை உள்ளவர்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட காரணத்தால் அல்லாஹ் இருக்கிறான் என்று சொல்வது ஹவாரிஜுடைய கொள்கை என்று சொல்ல முடியுமா? அவனும் ரசூலை ஏற்றுக்கொள்கிறான், நம்மளும் முஹம்மது ரசூல்லான்னு சொல்றோம். ஒரு ஹவாரிஜ், ஒரு சியா, ஒரு காதியானி முகமது நபி அல்லாஹ்வுடைய தூதர் என்று அவன் சொல்லிவிட்ட காரணத்தால் முகமது ரசூல்லா என்று சொல்வதே சியாவுடைய கொள்கை, காதியானுடைய கொள்கை, ஹவாரிஜுடைய கொள்கை என்று நம்ம சொல்லலாமா? அப்போ ஒரு வழிகட்ட கொள்கையில் உள்ளவர்கள் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் அவர்களுடைய கொள்கை என்று நம்ம சொல்லக்கூடாது. அவன் சொல்றதுல நல்ல விஷயமும் இருக்கும், கெட்ட விஷயமும் இருக்கும். எந்த விஷயத்தில் அவன் சத்தியத்தை விட்டு நழுவி செல்கிறானோ, சத்தியத்துக்கு புறம்பான கருத்தை சொல்கிறானோ, அந்த விஷயம் ஹவாரிஜுடைய கொள்கை, அந்த விஷயம் சியாவுடைய கொள்கை, அந்த விஷயம் காதியானுடைய கொள்கை என்று சொல்ல வேண்டும். இந்த அடிப்படை புரியாமல் ஹவாரிஜ் சொல்லிவிட்டாலே அவன் சத்தியமான உண்மையான கருத்தை சொன்னாலும் அதுவும் ஹவாரிஜுடைய கொள்கை என்ற ஒரு தப்பான ஒரு விஷயத்தை இஸ்மாயில் சலஃபி சொல்லி இருக்கிறார். இங்க ஹவாரிஜ் சொல்றாங்க, உண்மைதான், குர்ஆனுக்கு இந்த செய்தி முரண்படுது, அதனால இந்த செய்தி எப்படி ஏத்துக்கிறது என்று சொல்கிறார்கள். குர்ஆனுக்கு முரண்பட்டால் ஹதீஸை மறுக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். இது மட்டும் அவங்களுடைய நிலைப்பாடு இல்ல. அவன் நிலைப்பாடு என்ன? குர்ஆனுக்கு மாத்தமாக இல்ல, குர்ஆனை விட கூடுதலாக ஒரு செய்தி வருகிறது, அந்த செய்தியை மறுப்பார்கள். அப்ப ஹவாரிஜிகள் குர்ஆனுக்கு முரண்பட்டால் மறுக்க வேண்டும் என்பது அது ஹவாரிஜுடைய கொள்கை இல்ல, அது சரியான கொள்கை. அதையும் ஹவாரிஜிகள் சொல்லி இருக்கிறார்கள். இது இல்லாமல் குர்ஆனுக்கு மாற்றம் இல்லை, குர்ஆனை விட கூடுதலா வருது, அதையும் அவர்கள் மறுப்பார்கள். அப்ப ஹவாரிஜுடைய கொள்கை நம்ம எப்படி சொல்றது? எது சரி எது தவறு என்றுதான் நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்ம ஏராளமான விஷயங்கள் நம்ம சொல்லி இருக்கிறோம். குர்ஆனுக்கு முரண்பட்டால் ஹதீஸை ஏற்றுக்கொள்ள கூடாது, இந்த நிலைப்பாடு நல்லவர்களுடைய நிலைப்பாடு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய நிலைப்பாடு. அப்ப அவங்கள ஹவாரிஜ்னு சொல்லுவாங்களா? இந்த செய்தியை வச்சு ஹவாரிஜிகள் இந்த ஒரு விஷயத்தை இப்படி சொன்னதுனால குர்ஆனுக்கு முரண்படுதுன்னு சொல்லி ஹதீஸை மறுப்பது ஹவாரிஜுடைய நிலைப்பாடு என்று சொல்வதாக இருந்தால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள ஹவாரிஜ் என்று இவர்கள் சொல்வார்களா? சொல்ல மாட்டார்கள். அடுத்து நம்முடைய புத்தகத்திலேயே பல இமாம்கள் நம்ம குறிப்பிட்டு இருக்கிறோம். அவ்வளவு இமாம்களை இவர்கள் ஹவாரிஜ் என்று சொல்வார்களா? இப்படி சொல்றதா சொல்லணுமா இல்லையா? ஆனால் சொல்ல மாட்டார்கள். இங்க நம்ம இன்னும் சில ஆதாரங்களை முன்வைக்கிறோம். பாருங்க, அபு அய்யூப் அல் அன்சாரி என்ற ஒரு நபித்தோழர், மஹமூது இப்னு ரபியா என்ற ஒரு தாபியா இந்த அன்சாரி இடத்துல ஒரு ஹதீஸை சொல்லுகிறார். என்ன ஹதீஸ்? யார் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்கிறாரோ, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி
ஹர்ரம் அலன்னாரி, அவருக்கு அல்லாஹ் நரகத்தை ஹராமாக்கி விடுகிறான் என்ற ஒரு செய்தி புகாரியில 1186வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த தாபி மஹமூது இப்னு ரபீ என்ற இந்த தாபி இந்த ஹதீஸை ஒரு கூட்டத்துக்கு அறிவிக்கிறார். அந்த கூட்டத்துல அபு அய்யூப் அல் அன்சாரி, அல்லாஹ்வின் சாஹிபு ரசூலுல்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர் சஹாபி, அவரும் உட்கார்ந்து இருக்கிறார். இப்படி ஹதீஸ் வந்தோனையுமே அந்த சஹாபி சொல்றாரு, அன்கரஹ அலைய, இந்த ஹதீஸை அறிவித்தவுடன் அபு அய்யூப் இந்த செய்தி என்னிடத்தில் மறுத்தார். சொல்லாத, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்று இதை நீ சொல்லாதே. வல்லாஹி மா அதுன்னு ரசூலுல்லாஹி கால மா குல்த கத்து, நீ ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்லி இருக்கிறியே, இந்த செய்தியை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னதாக நான் அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் நினைக்கவில்லை. ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லி இருக்க மாட்டார்கள் என்று அவர் உறுதியாக மறுக்கிறார். மஹமூது பின் ரபியா பொய்யரா, மூளை இல்லாதவரா, பலகீனமான ஆளா? அவர் எப்படி சொல்றாரு? இத்பான் பின் மாலிக் எனக்கு அறிவிச்சாரு, இத்பான் பின் மாலிக்கு ரசூலுல்லாஹ் அறிவிச்சாங்கன்னு அறிவிப்பாளர் தொடரோட அழகா அற்புதமா சொல்றாரு. இவங்க நிலைப்பாட்டில் இருந்தா அறிவிப்பாளர் தொடர் சரியா இருந்தா என்ன செய்யணும்? இந்த ஹதீஸை மறுக்க கூடாது. சொல்லப்போனா அங்க அறிவிப்பாளர் தொடரே கிடையாது, ரெண்டு தான். யார்? இவருக்கு அறிவிச்ச இத்பான் பின் மாலிக் சஹாபி, அவருக்கு ரசூலுல்லாஹ் அறிவிச்சிருக்கிறாங்க. அப்ப இப்படிப்பட்ட ஒரு செய்தி புகாரில் இருக்குது. அது அபு அய்யூப் சஹாபி அதை மறுத்திருக்கிறார் என்பதும் இருக்கிறது. அபு அய்யூப் சஹாபி ஏன் மறுத்தாரு? இந்த செய்தியை பார்த்தோம்னா பல வசனங்களுக்கும் பல குர்ஆன் வசனங்களுக்கும் மாற்றமா இருக்கிற மாதிரி தெரியுது. என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டா நரகத்துக்கே போக மாட்டான் அப்படிங்கிற அர்த்தத்தை தருகிறது. ஆனா பல வசனங்களில், பல ஹதீஸ்களில் கெட்ட செயல் உள்ளவர்கள் ஈமான் இருந்தாலும் அவங்க செஞ்ச அந்த கெட்ட செயலுக்காக நரகத்தில் தண்டிக்கப்பட்டு விட்டு பிறகு சொர்க்கத்துக்கு போவார்கள் அப்படி இருக்குது. அப்ப இந்த செய்தியை பார்த்தோம்னா எப்படி தெரியுது? நரகத்துக்கே போக மாட்டான், களிமா சொல்லிட்டா என்ன பாவம் பண்ணாலும் அவனுக்கு நரகமே கிடையாது அப்படிங்கிற கருத்து வர்றதுனால அபு அய்யூப் அன்சாரி மறுத்திருக்காரா இல்லையா? இதை நம்ம சொல்லலங்க. ஃபத்ஹுல் பாரியில இந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதையில இப்னு ஹஜர் சொல்றாரு, அபு அய்யூப் அன்சாரி இந்த ஹதீஸை சிக்கலாக, ஒரு சிக்கல் உள்ள செய்தியாக ஏன் கருதினார் தெரியுமா? ஏனால் அன்னலாகிரஹு, இந்த செய்தியுடைய வெளிப்படையான கருத்து தௌஹீத்வாதி யாரும் நரகத்துக்கு போக முடியாதுங்கிற கருத்தை சொல்லுது. வஹுவ முகாலிஃபுல் ஆயாத்தின் கசீரா, அது ஏராளமான வசனங்களுக்கும் பல செய்திகளுக்கும் முரணாக இருக்கிற கருத்து. அதனாலதான் அபு அய்யூப் அன்சாரி மறுத்தாரு என்று இருக்கிறது. இப்ப நம்ம கேட்கிறோம், அபு அய்யூப் அன்சாரிய ஹவாரிஜ்னு சொல்றீங்களா? சொல்லிருவீங்களா? மறுத்திருக்காங்களா இல்லையா? பல ஹதீஸுக்கு குர்ஆனுக்கு மாத்தமா இருக்கு, ரசூலுல்லாஹ் இப்படி பேச மாட்டாங்கன்னு. அப்ப இது என்ன அடிப்படை? குர்ஆனுக்கு மாத்தமா இருந்தா ஹதீஸ மறுக்கணுங்கிறது ஹவாரிஜுடைய கொள்கை. கொஞ்சமாவது புகாரில உள்ள ஹதீஸ படிச்சிருக்காரா இவரு? புகாரில உள்ள ஹதீஸ் தெரியல, முஸ்லீம்ல உள்ள ஹதீஸ் தெரியல. அப்ப சும்மா யாவது எடுத்துட்டு வந்து பேச வேண்டியது, தன்னை ஒரு பெரிய அறிவாளி மாதிரி காட்டிக்கொள்ள வேண்டியது. அடுத்து பாருங்க சகோதரர்களே, இவ்வாறான நல்ல உத்தமமான இமாம்களை உங்களுடைய அறிவீனமான கருத்துக்கு ஏன் பழியாக்கின்றீர்கள்? நீங்கள் சொல்லுகின்ற கருத்துப்படி இந்த இமாம் கூறியிருந்தால் ஒரு ஹதீஸை காட்டுங்கள். நான் இந்த வாய்ஸ் இமாம்கள் ஒரு இமாமை சொல்லுங்கள். இந்த கூற்றின் அடிப்படையில் வெறுமனே அறிவிப்பாளர் எல்லாம் ஓகேயா இருந்தது, ஹதீஸை தட்டினார். அப்படி இல்லை. எங்க ஏன் இது இமாம்களின் மீது கூறுகின்ற மாபெரிய பாவமான காரியம்? ஒரு அநியாயமாக இந்த இமாம்களை பிழையான உங்களுடைய சித்தாந்தத்தின் பக்கம் இழுத்துக் கொண்டு போகிறீர்கள். ஒன்றெண்டு செய்தி இல்ல, சுப்ஹானல்லாஹ், ஏராளமான இமாம்கள், பல இமாம்கள் பல இடங்கள்ல குர்ஆனுக்கு முரண்பட்டா அந்த செய்தி ஏற்றுக்கொள்ள கூடாது. அது அறிவிப்பாளத்தோட சரியா இருந்தாலும் சரி, அது புகாரில இருந்தாலும் சரி, முஸ்லீம்ல இருந்தாலும் சரி, அதுல எந்த குறை இல்லாவிட்டாலும் சரி, குர்ஆனுக்கு மாத்தமா இருக்கா அதை ஏற்றுக்கொள்ள கூடாது என்று பல இமாம்கள் சொல்லியிருக்கிறாங்க. என்னமோ இந்த புத்தகத்தில் நம்ம சொல்லி இருக்கக்கூடிய 4-5 விஷயங்கள் தான் நம்மகிட்ட சரக்கா இருக்கு, இதை விட்டா நம்முடைய சரக்கே இல்லைன்னு நினைச்சிட்டு சொல்றாங்க. ஏராளமான விஷயங்கள். அந்த விஷயங்களை உங்களுக்கு இப்போ நாங்க சொல்லி காட்டுறோம். இது ஹவாரிஜுடைய கொள்கையா?
இப்படி சொன்ன இமாம்களை எல்லாம் ஹவாரிஜா இவங்க சொல்லுவாங்களா? ஹதீஸ் நிராகரிப்பின் புதிய முகம் என்றால், ஹதீஸ் நிராகரிப்புக்கென்று பழைய ஒரு முகம் இருக்குது. அது என்ன முகம்? சஹாபாக்கள், தாபியங்கள், தபா தாபியங்கள் என்று வந்த நல்லவர்களுடைய முகமா, அல்லது ஹவாரிஜிகள், மூத்தசிலாக்கள், ஜஹமியாக்கள், காதியானிகள் என்ற ஒரு கெட்ட முகமா, கோர முகமா என்கிற ஒரு அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது எவ்வளவு பெரிய ஒரு வாசகம்! ஒரு சரியான அடிப்படையில, ஒரு நேர்மையான அடிப்படையில, குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணியத்தையும் பாதிக்காத வகையில ஒரு காரணத்தின் அடிப்படையில் ஒரு செய்தியை மறுத்தா அது வழிகேடு, ஹவாரிஜ்னு சொல்றாங்கன்னா இவங்களுக்கு எவ்வளவு ஒரு தைரியம் இருக்கும், ஒரு துணிச்சல் இருக்கும். எத்தனை இமாம்களை இவங்க ஹவாரிஜ் ஆக்குறாங்க, எத்தனை இமாம்களை நல்லவர்களை வழிகேடர்கள் சொல்றாங்க நம்ம மேல உள்ள காழ்ப்புணர்வுனால. இப்ப பாருங்க சகோதரர்களே, புகாரில ஒரு ஹதீஸ் இருக்குது, 4672வது செய்தி. அதுல என்ன வருது? அப்துல்லா பின் உபை ஒரு முனாஃபிக், அவர் இறந்து போயிட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அவருக்கு ஜனாசா தொழ வைக்கிறதுக்காண்டி போறாங்க. இது புகாரில் வரக்கூடிய சம்பவம். அப்ப உமர் ரலியல்லாஹு அவர்கள் நபி அவர்களை தடுத்து, நபியே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான், இஸ்தக்ஃபிர் லஹும் அவ் லா தஸ்தக்ஃபிர் லஹும், அவங்களுக்கு நீங்க பாவ மன்னிப்பு தேடுங்கள், தேடாம போகுங்கள். நீங்க 70 முறை பாவ மன்னிப்பு தேடினாலும் ஃபலை யக்ஃபிர் அல்லாஹு லஹும், அல்லாஹ் அவர்களை மன்னிக்கவே மாட்டான். இந்த வசனத்தை உமர் ரலியல்லாஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டி, அல்லாஹ் இப்படி சொல்றானே 70 முறை பாவ மன்னிப்பு தேடினாலும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான்னு. அப்ப அப்துல்லா பின் உபை இவன் முனாஃபிக், நயவஞ்சகன், முஸ்லிம் இல்ல, இவனுக்கு எப்படி நீங்க தொலை வைப்பீங்க என்று உமர் ரலியல்லாஹு அவங்க கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்களா, அல்லாஹ் 70 முறை தேடினாலும் பாவத்தை மன்னிக்க மாட்டேன் என்றுதான் சொன்னான். நான் 71 முறை கேட்பேன். ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னாங்களா? எப்படி? 70 முறை கேட்டாதானே அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், நான் 71வது முறை கேட்பேன், அப்ப அல்லாஹ் மன்னிப்பான் அப்படின்னு நபி அவர்கள் சொன்னதாக புகார்ல ஒரு ஹதீஸ் இருக்கு. புகார்ல மட்டும் இல்ல, முஸ்லிம்ல இன்னும் பல நூற்கள்ல இந்த ஹதீஸ் இருக்குது. வழியேடு நம்ம சொல்றாங்கல்ல, புகாரியை மறுத்துட்டாங்க, சரியான செய்தியை மறுத்துட்டாங்க, வஹியை மறுத்துட்டாங்க, முஅத்தஸிலா இவங்க, கதரியா இவங்க, இவங்க சூஃபியா இவங்க, ஹவாரிஜ் இவங்க அப்படிங்கறாங்கல்ல. ஃபதவுல் பாரி எடுத்து பாருங்க, அதுல வருது விஷயம் என்ன. இமாம் இப்னு ஹஜர் கோட் பண்றாரு, வஸ்துஷ்கில ஃபஹமு தஹீர் மினல் ஆயத்தி, இந்த வசனத்தை விளங்குற விஷயத்துல இந்த ஹதீஸ் பல பேருக்கு சிக்கலாக தெரிந்திருக்கிறது. பல பேர் இந்த ஹதீஸை சிக்கலான செய்தியாக கருதி இருக்கிறார்கள். எந்த அளவுக்குனா, ஹத்தா அக்தம ஜமாஅத்து மினல் அகாபிர் அல துஆனி ஃபி ஸஹஹத்தி ஹாதல் ஹதீஸ். நல்ல கவனிங்க, பெரியவர்கள் அகாபிர் பெரும்பெரும் இமாம்களில் ஜமாஅத்துன் ஒரு கூட்டமே இந்த ஹதீஸுடைய ஸஹத்தில் நம்பகத்தன்மையில் குறை சொல்ல முன்வந்திருக்கிறார்கள். இந்த ஹதீஸ்ல இப்ப நான் சொன்ன புகாரில் இடம்பெற்றக்கூடிய ஹதீஸ்ல அதில் அறிவிப்பாளத்தோட குறை இருக்குதா? பொய்யர்கள் வர்றாங்களா? பலகீனமான ஆள் இருக்கிறாங்களா? அறிவிப்பாளத்தோட எல்லாம் சரியா இருக்குது. ஆனா என்ன விஷயம், இது நபியுடைய தன்மைக்கு மாத்தமா இருக்குது. அது எப்படி 70 முறை பாவ மன்னிப்பு தேடினாலும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான்னு சொல்லி உமர் அதை கரெக்டா விளங்குறாரு. இந்த வசனத்தை வச்சு முனாஃபிக்கு பாவ மன்னிப்பு தேடக்கூடாது விளங்குறாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் 70 முறை தானே, நான் 71 முறை பாவ மன்னிப்பு தேடுவேன், இப்படி நபி விளங்குவாங்களா? இது நபியுடைய தகுதிக்கு தகுதியா இருக்கா என்றெல்லாம் பார்த்து அகாபிர் பெரும்பெரும் இமாம்கள்ல ஜமாஅத்துன் ஒரு கூட்டமே, ஒரு இமாம் இல்லங்க, ஒரு பெரிய இமாம் இல்ல, ஒரு பெரியவர் இல்ல, பெரும்பாலான இமாம்கள்ல ஒரு கூட்டமே இந்த ஹதீஸுடைய ஸஹத்தில் நம்பகத்தன்மையில் குறை சொல்லி இருக்கிறார்கள். ஆனா இந்த செய்தி எப்படி தெரியுமா? மா கஸரத்தி துருகஹி, இதுக்கு அறிவிப்பாளத்தோட நிறைய இருக்குது. வத்திஃபாகி ஷைഖைனி, புகாரி முஸ்லிம் ஒன்றுபட்டு இருக்கிறாங்க இந்த செய்தி சரின்னு சொல்லி. அது மட்டும் இல்ல, வசாயிர் இல்லதீன ஹர்ரஜு ஸஹீஹ அலா தஸஹீஹி, இந்த ஹதீஸ் சஹீஹானது என்று புகாரி முஸ்லிம் அல்லாத மற்ற பல அறிஞர்கள், அபுதாவுது, திர்மிதி, நஸஈ, இப்னு குஸைமா, ஹாக்கிம், இப்படி மற்ற பல அறிஞர்கள்
எல்லோரும் இந்த செய்தியை சஹீ என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு செய்தியை பெரும்பெரும் இமாம்கள் மறுத்திருக்கிறார்கள். சொல்லுவீங்களா? ஹவாரிஜ் என்று சொல்வீர்களா? அப்ப நீங்க போற போக்கு என்ன போக்கு? அம்புட்டு இமாமை ஹவாரிஜ் ஆக்கிட்டு அவ்வளவு பேரை முஅ்தஸிலான்னு ஆக்கிட்டு நீங்க மட்டும் அஹ்லு சுன்னாவா இருக்க போறீங்களா? அவ்வளவு இமாம வழிகேடன் சொல்லிட்டு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அந்த இமாம்கள் யாரு? பேரு சொல்லாம இல்ல. அந்த இமாம்கள் யாருன்னு பாருங்க. ஹத்தா அன்கரல் காலி அபூபக்கர் இப்னுல் அரபி அவர் சொல்றாரு, லா யஸூ யுக்பல ஹாதா, இந்த செய்தியை ஏத்துக்க முடியாது. வலா யஸஹு அன்ன ரசூல காலஹு, ரசூல் இதை சொல்லி இருப்பார்கள் என்பதும் சரியில்லை. ரசூல் சொல்லி இருக்க முடியாது, இந்த செய்தியை ஏத்துக்க கூடாது. அபூபக்கர் இப்னுல் அரபி, இப்னு அரபின்னு ஒருத்தர் வழிகேடர் இருக்கு, அவர் கிடையாது. இவர் இப்னுல் அரபி, நேர் வழியில உள்ள இமாம், சத்திய கொள்கையில உள்ளவர். அதனால இப்னு அரபியை சொல்லிட்டாங்கன்னா அந்த இப்னு அரபி எடுத்துட்டு வருவாங்க. அப்ப இவர் பெரிய இமாம்ங்க. இவருடைய தர்ஜுமாவெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா அப்படியே மெய்சில் இருக்கும். அந்த மாதிரி புகழ்ந்து சொல்லப்பட்ட ஒரு ஆளு. அது மாதிரி அடுத்து பாருங்க, இவர் ஒரு ஆளா. அடுத்து அபூபக்கர் பாக்கிலானி, எவ்வளவு பெரிய இமாம், அவ்வளவு சாதாரண ஆட்களா? அவங்களுடைய தர்ஜுமாவெல்லாம் பார்த்தா ஆச்சரியப்படுவோம். அப்படி அப்துல்லா பின் முஸிர்ராவை நம்ம போட்டதுக்காக இந்த அன்சார் தப்லீகி அவரும் இஸ்மாயில் சலஃபி அவரும் என்ன குதி குதிச்சாங்க தெரியுமா? சரி, இந்த முகமது இப்னு அப்துல்லா இப்னு முஸிர்ரா என்று சொல்லக்கூடிய இவர் யாருன்னு பார்த்தா, இவர்கிட்ட உலகத்துல உள்ள எல்லா வழிகளும் இருந்திருக்கு. இவர் ஷியாக்களோட இஸ்மாயிலி மதுஹபை பின்பற்றவர், கதிரை நிராகரிச்சவர், சூபியாக்களிடத்துல அந்த தரிகா சிந்தனை உள்ளவர். அதே நேரத்தில் அல்லாஹ்வுக்கு இரண்டு விதமான அறிவு இருக்குது. ஒரு அறிவு நடக்க முந்தி தெரியக்கூடிய அறிவு, சில விஷயங்கள் நடந்ததுக்கு போதுதான் அல்லாஹ்வுக்கே தெரியும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வுக்கே விளக்கம் சொல்ற மாதிரி தவறான சித்தாந்தத்தில் இருந்தவர். அவருடைய காலத்தில் வாழ்ந்த அறிஞர்கள் இவருக்கு எதிராக பேசி இவருடைய புத்தகங்கள் பத்த வைக்கப்பட்டிருக்கிறது எல்லாம் இமாம் இப்னு ஸஹபி போன்ற அறிஞர்கள் அவருடைய வரலாறு எழுதியிருக்கிறாங்க. இவ்வளவு மோசமான ஒரு ஆளை இமாம்னு போட்டு போடிக்காங்க. உங்களோட கருத்தை சொன்னா எவனையும் இமாம்னு சொல்லுவீங்க, உங்களுக்கு மாத்தமா சொன்னா எவனையும் முஸ்லிக்னு சொல்லுவீங்கன்னு சொல்லி சொன்னா இது என்ன வழிமுறையில் இருக்குது? அவர் அன்சார் தப்லீகி இமாமுடைய மத்த இந்த இஸ்மாயில் அபூபக்கர் இஸ்மாயில் பெரிய இமாம், நல்ல இமாம், நல்ல கல்வியில் உள்ளவர். அவருடைய கூற்றையெல்லாம் கடைசியில் வச்சுட்டு அவங்க விவாதத்தை தோக்குறாங்களாம், அவங்க பயான தோக்குறாங்களா? எப்படி? அப்துல்லா பின் முஸிர்ராவை எடுத்து, இந்த அப்துல்லா முஸிர்ரா, முகமது பின் அப்துல்லா பின் முஸிர்ரா எவ்வளவு பெரிய வழிகேடர், சூஃபிச கொள்கை, ஜந்தகி, கதரி, இவங்களுடைய கூட்ட போட்டிருக்காங்க அப்படின்றாங்க. இந்த முகமது பின் அப்துல்லா என்கிறவன் ஒரு சூஃபி. அதிலும் குறிப்பாக ஷியாக்களினுடைய பிரதானமான இஸ்மாயிலியா என்ற ஷியாக்களில் மிக மோசமான ஒரு சாரார், அவர்களுடைய மிகப்பெரிய பிரச்சாரகர். இப்ப இதுக்கு என்ன சொல்றீங்க? இவங்களை சந்தக்கிப்பீங்களா? அபூபக்கர் பாக்கிலானிய, அபூபக்கர் இப்னு அரபியை சொல்றீங்களா? அப்ப என்ன உங்களுடைய கொள்கை? அப்ப அபூபக்கர் இப்னுல் அரபி, அபூபக்கர் பாக்கிலானி, இமாமுல் ஹரமைன், அவருக்கு பேரே பாருங்க, இமாமுல் ஹரமைன், ரெண்டு ஹரமுக்கு இமாம். சாதாரண ஆள மறுத்தது, மக்காவுக்கு இமாம், மதீனாவுக்கு இமாம், ரெண்டு ஹரமுக்கு இமாம். அப்படி அப்ப உங்களே எப்படி இமாமுல் ஹரமைன் சொல்லலாம்? இவரை ஹவாரிஜ்லன்னு சொல்லணும், இவரை முஅ்தஸிலான்னு சொல்லணும். அந்த இமாமுல் ஹரமைன் மறுக்கிறாரு, இது சரியான செய்தி இல்லைன்னு சொல்லி. அடுத்து பாத்தீங்கன்னா லா யஸஹு அஹ்லுல் ஹதீஸ், எப்படி சொல்றாரு அவர் இமாமுல் ஹரமைன்? இந்த ஹதீஸ்களை இமாம்கள் சஹீஹாக்க மாட்டார்கள். அப்ப அஹ்லுல் ஹதீஸுடைய கொள்கை அதான்ப்பா. நீ என்னப்பா ஹவாரிஜ்னு சொல்லிட்டு பித்தலாட்டம் பண்ணிட்டு இருக்கிற, முஅ்தஸிலான்னு சொல்லிட்டு புது ஒரு கொள்கையை நீ சொல்லிட்டு இருக்கிற, இமாம்களுக்கு எதிராக சொல்லிட்டு இருக்கிற. அப்ப ஹதீஸ்களை இமாம்கள் சஹீஹாக்க மாட்டாங்க. ஹதீஸ்களை இமாம் அப்படிதான் இருக்கணுங்கிறாரு இமாமுல் ஹரமைன். அது மாதிரி கஸ்ஸாலி சொல்லி இருக்கிறாரு, ஹாதல் கபரு கைரு சஹீஹ், இது சரியானது இல்லன்னு. தாவூதி, அடுத்து யாரு? தாவூதி. இந்த தாவூதி யாரு? முகமது பின் அப்துல்லா பின் முஸிர்ரா மாதிரி ஆளா? உங்களுக்கு ஒரு அப்பாவி கிடைச்சிட்டார், முகமது அப்துல்லா பின் முஸிர்ரா. அவர் ஒரு சந்தக்கியா இருந்துட்டார், கதரியா இருந்துட்டாரு. அவரை வச்சு நீங்க என்ன விளையாட்டு விளையாடுனீங்க? இப்படிப்பட்ட ஒரு விதியே இல்லைன்னு எப்படி நீங்க பித்தலாட்டம் பண்ணுனீங்க? இங்க தாவூதி வந்திருக்கிறாரு. தாவூதிய சொல்லுவீங்களா கதரின்னு, ஜந்தகின்னு? யார் இந்த தாவூதி? புகாரிக்கு இரண்டாவது முறையா ஷரஹ் எழுதினவரு, ஷாரிஹ்
ஹதீஸுக்கு விரிவுரை எழுதுறவரு, அப்படி ஹதீஸ்ல பிடிப்புள்ள அந்த இமாம்கள் சொல்றாங்க இந்த ஹதீஸ் சரியானது இல்ல, இது சரின்னு ஏத்துக்கிற கூடாது. அப்ப என்ன சகோதரர்களே, நீங்க யோசிச்சு பாருங்க, ஏன் நம்ம கோவப்படுறோம்? ஒரு சரியான விதிய ஹவாரிஜோட சேர்த்து முஅ்தஸிலாவோட சேர்த்து இவ்வளவு நல்ல மனிதர்களையும் ஹவாரிஜாக்க பாக்குறாங்களே, அப்ப யாரு ஹவாரிஜ்? இந்த இஸ்மாயில் சலஃபி ஹவாரிஜ், 1 நம்பர் ஹவாரிஜ். அதை நீங்க வழங்கணும். எதுக்கு? ஒரு விவரம் இல்ல, ஒவ்வொரு அறிவும் கிடையாது, இமாமுடைய புத்தகத்தையும் படிக்கிறது இல்ல. அட்லீஸ்ட் புகாரின்னு கத்துறாரு, அந்த புகாரியுடைய விரிவுரை ஃபத்வல் பாரியை கூட படிக்கிறது இல்ல. அதை படிச்சிருந்தா கூட இப்படி சொல்லி இருக்க மாட்டாங்க. இப்னு ஹஜர் சொல்லி இவ்வளவு இமாம்களும் சொல்லிட்டு வஸபபு ஃபி இன்காரிஹிம் ஸஹஹத மா தகர்ரர இந்தஹும், இவரிடத்துல உறுதியான இந்த செய்திய இவங்க மறுக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இதுதான் ரீசன். என்ன ரீசன்? 70 முறை பாவ மன்னிப்பு தேனால அல்லாஹ் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டானே, அப்ப ரசூலுல்லாஹ் எப்படி பாவ மன்னிப்பு தேடி இருப்பாங்க? உமருக்கு விளங்கின ஒரு விஷயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி உங்களுக்கு விளங்கலையா என்ற ஒரு விஷயம் தானே. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க சகோதரர்களே, இவங்க எவ்வளவு பெரிய வழிகேட்டுல இருக்கிறாங்கன்னு. நல்ல மக்களை எல்லாம் காஃபிர் ஆக்கிட்டு ஹவாரிஜ் ஆக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பாருங்க, அவுசாயி யாரு? பெரிய இமாம். அந்த காலத்துல பல பேர் இவரை பின்பற்றினாங்க. அவ்வளவு பெரிய இமாம். இவர் இமாம் மட்டும் இல்லைங்க, ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர். நீங்க புகாரில பாத்தீங்கன்னா அவுசாயுடைய அறிவிப்புன்னு பாத்தீங்கன்னா நிறைய வரும், முஸ்லிம்ல வரும். ஹதீஸ் அறிவிச்ச அறிவிப்பாளர், அந்த அறிவிப்பாளர் ஹதீஸ் அறிவிக்கணும், ஹதீஸ மக்களுக்கு சொல்லணும் என்ற கொள்கையில் இருந்த அந்த அறிவிப்பாளருடைய நிலைப்பாடு என்ன தெரியுமா? நம்ம நிலைப்பாடு நம்ம சொல்றதுதான். குர்ஆனுக்கு மாத்தமா இருந்தா அந்த ஹதீஸ் ஏத்துக்க கூடாது அப்படிங்கிறது. இதுக்கு என்ன ஆதாரம்? தாரீஹு அபீ ஸுரா திமஷ்கி அப்படின்னு ஒரு நூல், அபூ ஸுரா அவர்களுடைய நூல். அந்த நூல்ல முனீபுங்கிறவரு அவுசாயிட்ட கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? குல்லுமா ஜான அனின் நபியின் அக்பிலுஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து வரக்கூடிய எல்லா செய்திகளும் நம்ம ஏத்துக்கணுமா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அவுசாயி சொல்லக்கூடிய பதில பாருங்க. இத்தனைக்கு அவர் சனதெல்லாம் வச்சு அறிவிக்கிறவர் அவுசாயி, சும்மா சொல்றவர் இல்ல. சஹாபி கேட்டாரு, தாபி கேட்டாரு, தபா தாபின்னு சொன்னாரு. இப்படி சனதுகளை வச்சு சொல்லக்கூடிய அந்த அவுசாயி சொல்றாரு, நக்பிலுஹு மின்ஹு மா சதக கிதாபுல்லாஹி அஸ்ஸ வஜல்ல, அல்லாஹ்வுடைய வேதம் எதை உண்மைப்படுத்துகிறதோ அத அந்த செய்தியை ரசூலுல்லாஹ் இருந்து வந்தா ஏத்துக்குருவோம். ஃபஹுவ மின்ஹு, அது நபியோட இருந்து வந்தது. எது குர்ஆன உண்மைப்படுத்துற மாதிரி ரசூலுல்லாஹ் இருந்து செய்தி வருதோ அது நபி சொன்னது. வமா காலஃபஹு ஃபலைஸ மின்ஹு, அந்த அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு மாத்தமா வந்தா அது நபி சொன்னது இல்ல. எவ்வளவு அழகா அற்புதமா, இதை விட பச்சை பிள்ளைக்கு விளக்குற மாதிரி சொல்லணுமா? அவுசாயி சொல்லியிருக்காரு. அப்ப முனிபுங்கிறவர் கேட்கிறாரு, இன்ன சக்காத்த ஜாவு பிஹி, அவுசாயே நம்பகமானவங்கள சொந்த இருக்கிற செய்தி. எந்த செய்தி? குர்ஆனுக்கு முரண்பட்ட மறுக்கணுங்கிறீங்களே அந்த செய்திகள் நம்பகமானவங்கள சொல்லி இருக்கிறாங்க. பொய்யர்கள் வழியா வரல, நேர்மையானவர்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் வழியா வந்திருக்கேன்னு சொல்லும் போது அவுசாயி சொல்றாரு பாருங்க, இன்கான சக்காத்து ஹமலூஹு அன் கைரி சக்காத், அவங்க நம்பகமானவங்க, அவங்க நம்பகமானவங்க அல்லாத வேறு யார்ட்ட இருந்து கேட்டிருந்தா என்ன பண்ணுவேன் என்று எவ்வளவு அழகாக இத சொல்லி இருக்கா. அப்ப அவுசாய நீ ஹவாரிஜ்னு சொல்லுவீங்களா? அவுசாயிக்கு ஒரு கூட்டம் போடு, தௌஹீத் ஜமாத்துக்கு எதிராக ஒரு கூட்டம் போட்டியல்ல, அது மாதிரி அவுசாயிக்கு எதிராக ஒரு கூட்டம் போடணும். தாவூதி, அபூபக்கர் பாக்கிலானி, அபூபக்கர் இப்னுல் அரபி, இமாமுல் ஹரமைன், இவங்களுக்கு எதிராக ஒரு கூட்டம் போடுங்க. அப்ப என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறீங்க? ஒன்றெண்டு இல்ல, சொல்லணுமா சொல்லிக்கிட்டே இருக்கலாம், அவ்வளவு விஷயங்கள். இமாம்கள் உண்மையிலே இவர்கள் கூறுவதை போன்று சொல்லி இருக்கிறார்களா? கேட்கிற மக்கள் நினைப்பார்கள், 10 இமாம்கள் கிட்டத்தட்ட அவர்கள் லிஸ்ட் கொண்டு வருகிறார்கள், இதே விதியை பாவித்து ஹதீஸை தட்டி இருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். அவர்கள் கூறுகின்ற விதியின் அடிப்படையில் உருப்படியான எந்த இமாமும் எந்த ஹதீஸையும் அந்த விதியை மட்டும் அடிப்படையாக கொண்டு ஹதீஸை தட்டிய வரலாறு கிடையாது. ஹதீஸை இது லைவ், இது ஏற்க முடியாது என்று தட்டிய வரலாறு கிடையாது. குர்ஆனுக்கு இது முரண்பட்டு விட்டது, ஆனால் இந்த ஹதீஸை தட்டி விடுகிறோம் என்று கிடையாது. அது மாதிரி அகமது பின் இப்ராஹிம், அபூபக்கர் இஸ்மாயிலி, இது எவ்வளவு பெரிய நல்லறிஞர். இந்த அபூபக்கர் இஸ்மாயிலி அவருடைய அறிவெல்லாம் சாதாரண அறிவா? பயங்கரமான அறிவு. எந்த அளவுக்கு அறிவு? புகாரிக்கு முஸ்தக்ரஜ், இவர் ஹாஃபில், முஹத்தீஸ், இவர் இமாம்,
யார் இந்த அபூபக்கர் இஸ்மாயில்ங்கிறவர் சாதாரண நபர் கிடையாதுங்க. எந்த அளவுக்குனா புகாரிக்கு முஸ்தஹ்ரஜ் எழுதி இருக்கார். முஸ்தஹ்ரஜ் என்ன? புகாரியுடைய கிதாப் இருக்குல்ல, புகாரி இருக்கக்கூடிய அந்த ஹதீஸ்களை எல்லாம் இவருக்கு கிடைச்சிருக்கும். இவருக்கு ரசூல்லா வரைக்கும் சனதுல இவருடைய ஆசிரியர் சொல்லியிருப்பாங்க. அப்படிப்பட்ட புகாரில் இருக்கக்கூடிய ஹதீஸ்களை தன்னுடைய அறிவிப்பாளர் தொடர் வழியாக ஒரு பெரிய நூலே தொகுத்த முஹத்தீஸ். இவருடைய தர்ஜுமாவுல சொல்றாங்க, இவர் புகாரிக்கு முஸ்தஹ்ரஜ் எழுதி இருக்க கூடாது, புகாரி இவருக்கு முஸ்தஹ்ரஜ் எழுதி இருக்கணும். ஏன்னா புகாரியோட அறிவாளிங்க இவரு. இவருக்குள்ள அறிவுக்கு, இவருக்குரிய திறமைக்கு, இவற்றை உள்ள ஞானத்துக்கு புகாரி இவரை பின்பற்றி இருக்கணும். அவ்வளவு பெரிய புகழ் இவருடைய தர்ஜுமாவில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த இமாமுடைய கொள்கை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அவருடைய கொள்கை குர்ஆனுக்கு முரண்பட்ட மறுக்கணும். சனது சரியா இருந்தா மட்டும் சரியா வராது, ஹதீஸ் சரியாகாது. அது கருத்தை பார்க்கணும். நபியுடைய தகுதிக்கு இல்லாம ஒரு கருத்து வருதா, சனது சரியா இருக்கா, புகாரில இருக்குதா, அது சரியான செய்தி இல்ல. அத பாருங்க, புகாரில 3350வது செய்தி. என்ன செய்தி? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறுமையில் அல்லாஹ்ட்ட பேசுவாங்களா, யா அல்லாஹ், என்னுடைய தந்தையை நீ இழிவுபடுத்த மாட்டேன்னு சொன்னியே, என் தந்தையை நரகத்துல போட்டிருக்கியே, நரகத்துக்கு போன தந்தை இருக்கிறத விட எனக்கு என்ன பெரிய இழிவு இருக்குது? இழிவுபடுத்த மாட்டேன்னு சொன்ன, ஆனா என்னுடைய தந்தை நரகத்துல கிடக்கிறாரு, அப்ப இது என்ன இழிவுபடுத்துறது தானே அப்படின்னு இப்ராஹிம் நபி கேட்பாருன்னு புகாரில இந்த செய்தி சொல்லுது. இது புகார்ல சனதுல எந்த குறையும் இல்ல, நல்லா இருக்குது. இதுக்கு விரிவுரையில பாருங்க, ஃபதவுல் பாரில வருது, இஸ்தஸ்கலல் இஸ்மாயிலியு ஹாதல் ஹதீஸ மின் அஸலிஹி. இஸ்மாயில் இருக்காரு, அபூபக்கர் இஸ்மாயிலி, இந்த ஹதீஸ ஒட்டுமொத்தமா அப்படியே அசலே முழுமையா அதை மறுக்கிறார், சிக்கலா கருதுகிறார். வதான ஃபி ஸஹத்திஹி, அந்த ஹதீஸுடைய நம்பகத்தன்மையிலேயும் அவர் குறை சொல்கிறார். எப்ப சொல்றாரு? ஃபகால பாதா நஹ்ரஜஹு, இந்த ஹதீஸ அவரே பதிவு பண்ணிட்டு, சொல்ல போனா அவருக்கு கிடைச்ச ஹதீஸுங்க. சில பேர் சொல்லலாம், இவங்களுக்கு ஹதீஸ் கிடைச்சிச்சா, புகாரி எவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு ஹதீஸ பெற்றாரு, ஹதீஸ் வந்துச்சு புகாரி, இவங்களுக்கு வந்துச்சா, ஈஸியா மறுத்துட்டு போயிடுறாங்க அப்படிங்கிறாரு. இமாம்கள், புகாரி இமாம், அந்த இமாம், இந்த இமாம்கள் எல்லாம் உலகத்திலே பறந்து திரிந்து ஹதீஸ்களை பார்த்து ஆய்வு செய்து உண்மையான அறிவிப்பாளர்கள் தான், நம்பகமானவர்கள் தான் இதை சொல்லி இருக்கிறார்கள் என்று சுண்டி சுண்டி பார்த்து பார்த்து ஒவ்வொரு அறிவிப்பாளரும் இனம் கண்டு அதன் மூலமாக உண்மையாளர்களின் வாயிலாகத்தான் நபிகளுடைய வார்த்தை வந்திருக்கிறது என்பதை இனம் காண்பதற்கு செய்த இந்த முயற்சியையே இதுல வீணாக போயிருக்கு. இந்த ஹதீஸ் இஸ்மாயிலுக்கு கிடைச்ச ஹதீஸ், அவருடைய ஆசிரியர் வழியா அது அவரும் தன்னுடைய நூல்ல பதிவு பண்ணிட்டு அந்த இமாம் சொல்றாரு, ஹாதா ஹபருன் ஃபி ஸஹத்திஹி நظرٌ, இந்த ஹதீஸுடைய நம்பகத்தன்மையில கொஞ்சம் பார்க்க வேண்டி இருக்குது, பிரச்சனை இருக்கிறது. ஏனா இப்ராஹிம் உங்களுக்கு தெரியும் அல்லாஹ் வாக்குறுதி மீற மாட்டான் என்று. அல்லாஹ் வாக்குறுதி மீறுவான் இப்ராஹிம் நபி, அதுல கருத்து வேறுபாடு கொள்வாங்களா? அல்லாஹ் வாக்குறுதி மீற மாட்டான் என்று இப்ராஹிம் உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது தன்னுடைய தந்தை நரகவாசியா போனதுனால இத தனக்கு ஏற்பட்ட இழிவா, யாரெல்லாம் என்ன இழிவுபடுத்த மாட்டேன்னு சொன்னேன், என் தந்தை நரகத்தில் அனுப்பி என்ன இழிவுபடுத்திட்டு எப்படி அவர் கேட்பார் என்று இஸ்மாயிலி கேட்கிறார். இப்ப இஸ்மாயில் ஹவாரிஜ்னு சொல்ல முடியுமா? புகாரில் உள்ள ஹதீஸை மறுக்கிறார், அவருக்கு கிடைச்ச ஹதீஸை மறுக்கிறார். அவர் பார்க்கிறது என்ன, இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கு, அதெல்லாம் கிடையாது. நபியுடைய தன்மைக்கு மாத்தமா வந்தா, நபியுடைய தன்மை இழிவுபடுத்துற மாதிரி வந்தா அது ஹதீஸா இருந்தா ஏற்றுக்கொள்ள கூடாது, நபியோடு சம்பந்தப்படுத்த கூடாது என்பதைத்தான் அந்த இமாம் பார்த்திருக்கிறார். இதுக்கு இந்த அன்சார் தப்லீக் என்ன பண்றாரு தெரியுமா? ரொம்ப திறமைசாலி. என்னன்னா இந்த அதாவது அவருடைய கருத்தை நமக்கு மறுப்பு கொடுத்தாரு இல்லையா, அது எப்படி அமைச்சிருக்காருன்னா, முகமது பின் அப்துல்லா பின் முசிர்ராவை கொண்டு வந்து குர்ஆனுக்கு முரண்பட்டா ஹதீஸ மறுக்கணுங்கிற கருத்து சூஃபீஸ கொள்கை, அது ஜந்தகியுடைய கொள்கை, முஅ்தஸிலாவுடைய கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இஸ்மாயிலியுடைய கூட்டம் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு பதில் சொல்றாரு. எங்க சொல்றாரு? கடைசியா அவருடைய மறுப்புல கடைசியா வச்சு போற போக்குல அப்படி தட்டி விட்டுட்டு போறார். இதுக்கு அவர் சொல்லக்கூடிய வழக்கம் என்ன தெரியுமா? இஸ்மாயில் இந்த ஹதீஸை எங்க மறுத்தார்? இந்த ஹதீஸ்ல ஆய்வு செய்ய வேண்டும் என்றுதான் சொன்னார். இஸ்மாயிலி சொன்னாரா? ஆய்வு செய்ய வேண்டும் என்றுதான் சொன்னார். ஆய்வு எப்படி செய்வாங்க? அறிவிப்பாளர் தொடரை பார்த்து குறை இருக்குதான் பார்ப்பாங்க, குறை இல்லைன்னா ஏத்துக்குவாங்க என்று இந்த இமாமுடைய கருத்தையே திரிக்கிறார். சொல்லாமல் எவ்வளவு அழகா சொல்லார். குர்ஆன் இப்படி ஒரு குர்ஆனை பத்தி அங்க பேசல,
குர்ஆன்ல இப்படி வருது, குர்ஆன்ல வர வசனத்துக்கு இப்படி வருதுன்றதை பத்தி அந்த இது இல்லாம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் வாக்களித்தால் மாறு செய்ய மாட்டான், என்னை மறுமை நாளையில் அல்லாஹ் கேவலப்படுத்தாது என்று இப்ராஹிம் நபி துஆ கேட்டிருக்கிறது குர்ஆன்ல வருது. சரியானே? இவர் இங்க கொண்டு வர வார்த்தை பிரயோகம் சரியானே, அல்லாஹ் வாக்களித்தால் மாறு செய்ய மாட்டான் என்று இருக்கிறது. எனவே அதனோட சேர்த்து அதனோட சம்பந்தப்பட்ட சில விஷயத்தை சொல்லிவிட்டு இந்த ஹதீஸ் சஹீஹ் என்பதில் யோசிக்க வேண்டியிருக்கு. நல்ல கேள்விக்குறில் நிப்பாட்டார். அவர்களுக்கு ஒரு ஹதீஸ் இவர் குர்ஆனுக்கு மாற்றமாகி விட்டது என்று மொத்தமான செய்யல, அப்படி தூக்கி போடல, அவர்த்த ஃபுல் ஸ்டாப் வைக்கார் என்றால் ஆய்வு செய்ய வேண்டியிருக்கிறது. வெளிப்படையில் குர்ஆன் உண்மையிலே குர்ஆனுடைய வசனத்துக்கு மாற்றமாக அதை வைத்துத்தான் இவர் பேசுகிறான். அல்லாஹ் வாக்களித்தால் மாறு செய்ய மாட்டான் இருக்குது. சரிதானே? இந்த ஹதீஸினுடைய விளக்கங்கள் வேறு இருக்கு, அது வேற விடயம். அந்த அந்த அல்லாஹ் வாக்களித்தால் மாறு செய்ய மாட்டான் என்கிற இந்த விஷயத்தில் அதை வச்சு இந்த ஹதீஸ் அந்த அல்லாஹ்வுடைய அந்த அந்த அவருடைய நம்பிக்கைக்கு மாற்றமாக வருகிறது என்று வருகிறதால் இதை தட்ட வேண்டும் என்று சொல்லத்துக்கும் அவர் இப்படி வருகுது, இது என்னன்னு யோசிக்கணும், பார்க்கணும். வேற எதுவும் குறை இருக்கா? குறை எங்க தேடுவார்கள்? முதல் அறிவிப்பாளர் ரீதியாகத்தான் தேடுவார்கள். அறிவிப்பாளர் என்ன வார்த்தை யாரால நுழைந்தது தேடுவார்கள். அவர் குர்ஆனுக்கு மாற்றம் என்று வந்ததால் இந்த ஹதீஸை நான் தட்டிவிட்டேன், எனவே இது லைஃப் என்று இங்கே சொல்லவில்லை. நீங்களாக என்ன செய்கிறீர்கள் என்றால், யாராவது குர்ஆனுக்கு மாற்றம் என்ற வார்த்தைகள் அங்கே வந்தால் அது அனைத்தையும் புறவை கொண்டு வந்து மொத்தமாக இதுதான் இமாம்கள் எல்லோருடைய விதி மாதிரி அப்படியே கொண்டு வந்து ஒரு பிக்சரை காட்டிவிடுவேன். இவங்களாம் உண்மையை ஏத்துக்குருவாங்களா? எந்த காலத்துல இவங்க திருந்த போறாங்க? இவங்களுக்கு சொந்த அறிவு இல்ல, நம்மளாவது எடுத்து சொல்றோம் இப்படி இருக்கு அப்படி இருக்குங்கன்னு, அதுக்கு பின்னாலாவது திருந்தணும், அதையும் திருச்சு சொல்றாங்க. நீங்க நல்ல பாருங்க, இந்த இப்னு ஹஜர் எப்படி சொல்றாரு, இஸ்மாயில் இந்த ஹதீஸ அடிப்படையாக மறுக்கிறார். இஸ்தஸ்கல மின் அசலிஹி, அடிப்படையாக இதை சிக்கலாக கருதுகிறார். வதான ஃபி ஸஹதிஹி, ஆய்வு செய்யணும்னு ஒரு சொல்லல, இதனுடைய நம்பகத்தன்மையில் குறையும் சொல்லி இருக்கிறார், குறை கண்டிருக்கிறார். ஃபி ஸஹதிஹி நظرுன், இந்த ஹதீஸுடைய ஸஹத்துல நظர் இருக்கிறது. நظர்னா என்ன பண்றாரு? ஆய்வு பண்ண வேண்டிய, அவர் ஆய்வு பண்ணாம எழுதினாரோ? அது என்ன ஆய்வு பண்ண வேண்டி இருக்குதான்? அவருக்கு தெரியாத அந்த ஹதீஸை பதிவு பண்ணிட்டு தானே எழுதுறாரு. பாதஅன் அஹ்ரஜஹு, இந்த ஹதீஸை பதிவு பண்ணிட்டு சொல்றாரு. அறிவிப்பாளத்துல ஏதாவது குறை இருக்குதா? ஒண்ணுமே இல்ல. என்னமோ இஸ்மாயில் ஆய்வு பண்ண தெரியாதவர்ங்கிற மாதிரி ஆய்வு பண்ணாம இந்த ஹதீஸை போற போக்குல இதை ஆய்வு பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு பயான்ல சொல்லிட்டு போன மாதிரி. அப்படியாது ஆய்வு பண்ணி எழுதி பதிவு பண்ணி அப்புறம் சொல்றாங்க இதுல ஒரு பார்க்க வேண்டி இருக்கு இந்த செய்திய, அப்படினால அவுட்டு. இது இஸ்மாயிலி சொன்னதுக்கு அர்த்தத்தை இப்னு ஹஜர் விளக்கிட்டாரு. தான ஃபி ஸஹதிஹி, அப்படியே நம்பகத்தன்மை குறை சொல்லி இருக்காருன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு அடுத்து வருது சகோதரர்களே, வகால கைருஹு, இஸ்மாயிலி மட்டும் இந்த ஹதீஸை மறுக்கல, புகாரில உள்ள ஹதீஸை மத்தவங்களும் மறுக்கிறாங்க. எப்படி மறுக்கிறாங்க? குர்ஆனுக்கு மாத்தமா இருக்குன்னு மறுக்கிறாங்க. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இப்ராஹிமுக்கு அவருடைய தந்தை அல்லாஹ்வுடைய எதிரின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு தபர்ரா மின்ஹு, தந்தையை விட்டு அவர் விலகி கொண்டார், தந்தைக்காக அல்லாஹ்ட்ட அவர் பரிந்து பேசல என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த ஹதீஸ் சொல்லுது இல்ல மறுமை நாளை தந்தைக்காக பரிந்து பேசுவாருன்னு சொல்லுது. அப்ப இது குர்ஆனுக்கு மாத்தமா இருக்குது. மத்தவங்களும் மறுத்திருக்காங்க, இஸ்மாயிலி மறுத்திருக்காங்க. அப்ப இவங்களை வழிகேடுன்னு சொல்ல முடியுமா? ஒரு விவரமும் இல்லாம அடிப்படை இல்லாம இந்த மாதிரி இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறத பாருங்க சகோதரர்களே. அடுத்து ஃபஹ்ருதுன் ராசி, இவரை கூட இவங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இமாம் தஹபி எல்லா பேருடைய இதை பாருங்க, இவர் மிகப்பெரிய இமாம். இவர் வெளியே போனார்னா கூட 300 மாணவர்கள் பின்னாடி போவாங்களாம். அவ்வளவு அறிவு, அவ்வளவு ஞானம் அவர்கிட்ட இருந்து படிக்கிறதுக்காக. அப்படி இவர் பெரிய ஒரு இமாம். அவர் சொல்றாரு, புகார்ல ஒரு ஹதீஸ் வருது, இன் ஸனா வ இன் ஸரக, விபச்சாரம் செய்தாலும் திருடினாலும் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டு அவன் சொர்க்கத்துக்கு போயிடுவான் அப்படின்னு ஒரு செய்தி வருது புகாரில. இந்த இமாம் சொல்றாரு, இந்த ஹதீஸை இப்படி வேணா எடுத்துக்கலாம், விபச்சாரம் செஞ்சு திருடினதுக்கு பின்னாடி அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டா அப்புறம் அல்லாஹ் சொர்க்கத்தை, மன்னிப்புங்கிறது ஒண்ணு சேர்த்துக்கிட்டோம்னா அப்ப வேணா அதை ஏத்துக்கலாம். இதை சேர்க்கல, லம் யஜுஸ் குபுலு ஹாதல் ஹபரி, இந்த ஹபரை ஏத்துக்கொள்றது கூடாது, ஜாயிஸே இல்ல உனக்கு. ஏன்? லிஅன்னஹு முகாலிஃபுன் லில் குர்ஆன், இது குர்ஆனுக்கு மாத்தமா இருக்குது.
சொல்லி இருக்கிறாரு. அது மாதிரி புகாரி முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்ட இன்னொரு செய்தி, இப்ராஹிம் அவங்க 3 பொய்யை தவிர வேற எந்த பொய்யும் சொல்லல அப்படின்னு ஒரு செய்தி இருக்குது. புகாரில இருக்குது, முஸ்லீம்ல இருக்கிறது, இன்னும் பல நூற்கள்ல இருக்கிறது. இமாம் ராசி என்ன செய்யறாரு தெரியுமா? தப்சீர் ராசி எல்லா மதரசாவிலையும் வச்சிருப்பாங்க இந்த நூலை. ஹனஃபி மதுஹப், ஷாஃபி மதுஹப் எல்லா பேரும் மதிப்பாங்க இந்த இமாம. அவர் சொல்றாரு, இந்த ஹதீஸை ஏத்துக்கிற முடியாது. ஹாதல் ஹதீஸுல் எம்பகி அய்யுக்பல, இந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன்? இப்ராஹிம் அவங்களோட எப்படி பொய் சொல்லலாம்? அவங்க பொய் சொன்னாங்கன்னு சொல்லி அவர் அதை மறுக்கிறார். ஏன்னா அப்ப ஒரு கேள்வி வருது, இப்ராஹிம் அவங்க 3 பொய்யை சொன்னாங்க, வேற எந்த பொய்யும் சொல்லலன்னு வரக்கூடிய செய்தி நம்பகமான ஆட்கள் வழியா வந்திருக்குது. அப்ப அவங்களை எல்லாம் நீங்க பொய்யர்னு சொல்றீங்களா? நம்மகிட்ட கேட்கிறாங்கல்ல, புகாரிய பொய்யருங்கிறீங்களா, அவளை அறிவிப்பாளர் பொய்யருங்கிறீங்களா? அதே கேள்வி அந்த பெரிய இமாம்கிட்ட கேட்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரு, இவங்களை வேணா நான் பொய்யர்னு சொன்னா கூட பரவாயில்ல, இப்ராஹிம நான் பொய்யர்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு அவரு சொல்றாரு. அப்ப அவங்க எப்படி சிந்திச்சிருக்கிறாங்க? நபியுடைய தகுதி தானே முக்கியம், ரசூல்மார்களை கேவலப்படுத்தக்கூடாது, குர்ஆனுக்கு மாத்தமா வரக்கூடாது என்பதையெல்லாம் அவங்க அடிப்படையாக கொண்டிருக்கிறத பாருங்க. யாராவது குர்ஆனுக்கு மாற்றம் என்ற வார்த்தைகள் அங்கே வந்தால் அது அனைத்தையும் புறவை கொண்டு வந்து மொத்தமாக இதுதான் இமாம்கள் எல்லோருடைய விதி மாதிரி அப்படியே கொண்டு வந்து ஒரு பிக்சரை காட்டிடுவேன். சுவித்தவாதியையும் பார்க்கல, இமாம்கள் கொடுத்த கருத்துக்களையும் பார்க்கல. எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இது மாதிரி நீங்கள் எதை கொண்டு வந்தாலும் ஒரு இமாம் இன்ன ஹதீஸை வெறுமனே ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்படுகிறது அதனால் நான் தட்டி விடுகிறேன், இது அந்த குர்ஆனுக்கு முரண்பட்டால் ஹதீஸை தட்ட வேண்டும் என்பது அது விதி, அறிவிப்பாளர் வரிசை சரியாக இருந்தாலும் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட முஹத்திதீன்கள் சொன்னதை காட்டுங்கள். அது மாதிரி யஹீபுன் மாயின் எவ்வளவு பெரிய இமாம், அறிவிப்பாளர்கள்லாம் எடை போடுறதுக்கு அந்த இமாமுடைய கூற்றத்தை அடிப்படையா வைப்பாங்க. அவ்வளவு பெரிய இமாம், சொல்லப்போனா முத்தசத்தீது கூட சொல்லுவாங்க, கொஞ்சம் கடுமையா இருப்பவர், கொஞ்சம் லேசான சின்ன சின்ன குறை கூட விடமாட்டார், அவனை பலகீனமாக்கிடுவார். சின்ன குறை இருந்தா கூட இவன் ஈஸியா எடுத்துக்க கூடாது. அப்படி லைஃப் சை அந்த விஷயங்கள்லாம் கடுமையா உள்ள இமாமு இதுலயும் இருக்காரு. எதுல? அறிவிப்பாளத்தோட சரியா இருக்கு, கருத்து சரியில்லை, புகார்ல இருந்தாலும் மறுக்கணும், அதை ஏத்துக்கிற கூடாது. யஹீபுன் மாயினும் இப்னு அப்துல் பர் மிகப்பெரிய ஒரு இமாம், பெரிய பெரிய நல்ல நல்ல அழகான அற்புதமான புத்தகங்களை தொகுத்தவர், ஹதீஸ் நூற்களை தொகுத்தவர். இந்த 2 இமாம் புகாரில இருக்கக்கூடிய 3697வது செய்தியை மறுக்கிறாங்க. எப்படி மறுக்கிறாங்கன்னா, புகாரில 3697வது செய்தியா இருக்குது. இப்னு உமர் அறிவிக்கிறாங்க, நாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல அபூபக்கருக்கு நிகராக யாரையும் கருதியதில்லை. அபூபக்கருக்கு பிறகு உமரை நாங்கள் சிறப்புக்குரியவராக கருதினோம், அதற்கு பிறகு உஸ்மானை கருதினோம், இந்த 3 பேருக்கு பிறகு சும்மா நத்துருக்கா சஹாபா நபி நபிசல்லாசுடைய தோழர்கள் அப்படியே விட்டுருவோம், அவங்களோட இவங்க சிறந்தவங்களாம் சொல்ல மாட்டோம். அபூபக்கரை சொல்லுவோம், அப்புறம் உமரை சொல்லுவோம், அப்புறம் உஸ்மானை சொல்லுவோம், இதற்கு பிறகு நாங்க யாரையும் சிறப்புப்படுத்தல அப்படின்னு ஒரு செய்தி வருதுங்க. இது புகார்ல மட்டும் இல்ல, பல நூற்கள்ல வருது. இஸ்தியாப் ஃபி மஹரிஃபத்தில் அஸ்ஹாப் என்ற இப்னு அப்துல் பர் என்ற அந்த நூல்ல அந்த இமாம் அந்த அறிஞர் சொல்கிறார். எப்படி சொல்றாரு பாருங்க, இந்த இப்னு உமருடைய இந்த ஹதீஸ் சொல்லிட்டு வஹுவல்லதி அன்கர இப்னு மாயின், இந்த செய்தியை தான் இப்னு மாயின் மறுத்தாரு. எந்த செய்தி? இப்னு உமர் அறிவிக்கிறாரு, புகாரில் இடம்பெற்றிருக்கு, இந்த செய்தி தான் இப்னு மாயின் மறுத்தாரு. வத கல்லம ஃபீஹி பி கலாமின் கலீலின், கடுமையான வார்த்தையும் பயன்படுத்தினாரு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறவங்களுக்கு மாத்தமா. ஏன்னா என்ன காரணம்? அஹ்லு சுன்னா முந்தியவர்களையும் பிந்தியவர்களையும் எல்லா சுன்னத்து இமாம்களுடைய வழிமுறை என்ன? அபூபக்கர், அப்புறம் உமர், அப்புறம் உஸ்மான், 4வது அலி 4வது, அப்புறம் மற்ற சஹாபாக்களை விட்டுறலாம். இதுதான் அஹ்லு சுன்னா இமாம்களுடைய வழிமுறை, எல்லோருடைய கருத்தும் கூட. ஆனா இந்த செய்தி சொல்லுது அலியை ஓரம் கட்டுது. இந்த செய்தி என்ன செய்யுது? அலியை மட்டும் அப்படியே அபூபக்கர், உமர், உஸ்மான், அலிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லுது. இதை ஏத்துக்கிற கூடாதுன்னு இப்னு மாயின் மறுத்திருக்கிறாரு. அதை இப்னு அப்துல் பர் சுட்டி காட்டி நானும் மறுப்பேங்கிறாரு. அப்ப இந்த மாதிரியான ஆட்கள் கேள்வி கேட்பாங்கல்ல, என்ன கேட்பாங்க? இஸ்னாது சரியா இருக்கேன், ஒரு ஹதீஸ் சஹீஹ் என்று நிரூபணமாவது அறிவிப்பாளர் வரிசை என்ற அடிப்படையில் தான் அடிப்படை, அதுதான் அடிப்படை. மேலதிகமாக குர்ஆனுக்கு நேர்பட்டுத்தான் குர்ஆனுக்கு முரண்பாடாக இருக்கவே கூடாது என்ற மேலதிகமா நிபந்தனை என்பது நிபந்தனையாக இமாம்கள் போட்ட வரலாறு கிடையாது. நாம் அறிந்தவரை நீங்கள் சொல்வதெல்லாம் முன்னுக்கும் பின்னுக்கும் முட்டுப்பட்டு நடுத்துண்டில
அன்னவுல் யஸஹமானாஹு, இதனுடைய கருத்து சரியில்லை. வயின்கான இஸ்னாதுஹு ஸஹீஹன், அவனுடைய இஸ்னாது சரியா இருந்தாலும் கருத்து சரியில்லை. இஸ்னாது சரிதான். அப்ப எவ்வளவு அழகா மறுத்திருக்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு இப்னு அப்துல் பர் சொல்றாரு, இஸ்னாது சரியா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு ஹதீஸை ஏத்துக்கொள்ள வேண்டும் என்று நீ சொல்வதாக இருந்தால் நான் ஒரு ஹதீஸை சொல்றேன், இஸ்னாது சரியா இருக்கு, நீ ஏத்துக்குருவியா? என்ன ஹதீஸ்? நாங்க அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அடிமைகளுக்கு நாங்க சந்தையில விற்போம் அப்படின்னு இருக்குது. இஸ்னாது சரி, ஜாபீர் வழியா வந்திருக்கு, அபூ சயீத் வழியா வந்திருக்கு, இதை நீ ஏத்துக்குருவியான்னு இப்னு அப்துல் பர் கேட்கிறார். முரண்படுகிறார்கள். அப்ப இஸ்னாது சரியா இருக்கு, இந்த ஹதீஸை ஏத்துக்கிற மாட்டேங்கிறாங்க, இந்த ஹதீஸை மட்டும் இவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள் என்று இப்படி பல இமாம்கள் சொல்லியிருக்கிறார்கள். சகோதரர்களே, இது அறிவிப்பாளர் தொடர் சரியா இருக்கிறது. அப்ப இதை நீங்க ரசூலுல்லாவோட சம்பந்தப்படுத்தி வருகிறது. அப்ப இந்த ஹதீஸை ஏத்துக்குருவியா அப்படின்னு இப்னு அப்துல் பர் கேட்கிறார். எதுக்கு கேட்கிறாரு? இவங்களுக்கெல்லாம் ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறார். சனது சரியா இருந்தா மட்டுமா ஹதீஸ் சரியாகுதுப்பா, சனதும் சரியா இருக்கணும், அவருடைய கருத்தும் சரியா இருக்கணும், கருத்துலையும் தப்பான கருத்துகள் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அழகான முறையில விளக்கி இருக்கிறாங்க. அப்ப இப்னு அப்துல் பர் ஹவாரிஜ்னு சொல்லுவாங்களா, ஷியான்னு சொல்லுவாங்களா, சூஃபின்னு சொல்லுவாங்களா, இப்னு மைனின்னு சொல்லுவாங்களா? அடுத்து அபூ இஸ்ஹாக் ஷீராசி, இவர் ஷாஃபி மதுஹப்ல எல்லா மதுஹப்ல உள்ளவங்களும் சொல்லி இருக்கிறாங்க. ஹனஃபி மதுஹப்ல உள்ளவங்க சொல்லி இருக்கிறாங்க, ஷாஃபி மதுஹப்ல உள்ளவங்க சொல்லி இருக்கிறாங்க, முஹத்திஸா உள்ளவங்க சொல்லி இருக்கிறாங்க, ஹாஃபிலா உள்ளவங்க சொல்லி இருக்கிறாங்க, இமாமா உள்ளவங்க சொல்லி இருக்கிறாங்க, எல்லா பேரும் சொல்லி இருக்கிறாங்க. ஒரு இமாம் இன்ன ஹதீஸை வெறுமனே ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்படுகிறது, அதனால் நான் தட்டி விடுகிறேன், இது அது குர்ஆனுக்கு முரண்பட்டால் ஹதீஸை தட்ட வேண்டும் என்பது அது விதி, அறிவிப்பாளர் வரிசை சரியாக இருந்தாலும் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட முஹத்திஸீன்கள் சொன்னதை காட்டுங்கள். அபூ இஸ்ஹாக் ஷீராசிங்கிறவரு, இவரை இப்னு ஹஜர் எப்படி சொல்றாரு தெரியுமா? ஃபத்துல் பாரியில லா அன்கரஹல் இமாமு அபூ இஸ்ஹாக், இமாம் என்று கூறுகிறார். அவருடைய தர்ஜுமாவில் நிறைய புகழ்ந்து சொல்லி இருக்கிறாங்க. இப்போ நம்ம சொன்னாலாம் என்ன கிடையாது, முஹம்மது இப்னு அப்துல்லா பின் முஸிர்ரா மாதிரி உள்ள ஆள் கிடையாது. பெரிய பெரிய இமாம்கள், இவங்க நிகரால யாரும் இடப்பட முடியாது. இஸ்மாயில் சலஃபி கூட இவங்களுடைய பக்கத்துல இருந்து நிக்க முடியாது. அப்படிப்பட்ட இமாம்கள். அந்த அபூ இஸ்ஹாக் ஷீராசி சொல்றாரு, அல்-லமஹு ஃபி உஸூலில் ஃபிக்ஹ் அப்படின்னு ஒரு நூல் தொகுத்திருக்கார். அந்த நூலுடைய பேர் என்ன தெரியுமா? உஸூலுல் ஃபிக்ஹ், விளக்கக்கூடிய நூல். ஃபிக்ஹ் எப்படி ஃபிக்ஹ் எடுக்கிறது, அந்த அடிப்படையை சொல்லக்கூடிய நூல். அதுல ஒரு அடிப்படையை சொல்றாரு பாருங்க. தலைப்பு என்ன? மா யுரத்து பிஹி ஹபருல் வாஹித், ஹதீஸ் எப்படி மறுக்கப்படுமோ அந்த வழிமுறை. ஒரு ஹதீஸ் எப்படி மறுக்கிற அந்த வழிமுறையை சொல்றாரு. சொல்லும்போது அவர் முதல் என்ன சொல்றாரு தெரியுமா? இதா ரவல் ஹபர சிகத்துன், ஒரு நம்பகமானவர் ஒரு ஹதீஸை அறிவித்தால் ருத்தபி உமூரின், பல விஷயங்களால் அது மறுக்கப்படும். எந்த ஹதீஸை மறுக்கல? இந்த அன்சார் தப்லீக் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே அந்த நோய் பிடிச்சு போச்சு. என்ன நோய்? எது சொன்னாலும் ஏத்துக்க கூடாது, ஏதாவது ஒரு தாவீல் கொடுக்கணும், ஏதாவது விளக்கம் கொடுத்து அப்படியே சரி பார்க்கணும், பூசி மூடணும். இந்த நோய் வந்து கடைசில ஹதீஸ்ல இந்த நோய் வந்த மாதிரி இமாமுடைய சொல்லை நோய் வந்துருச்சு. அந்த இமாம் அப்படி சொல்லல, இப்படி சொன்னாரு, இதை மட்டும் வச்சு மறுக்கல, வேற ஒரு காரணத்தை மறுச்சுட்டு அப்புறம் தான் இதை வச்சு மறுக்கிறாரு. அந்த இமாம் இந்த அர்த்தத்தை சொல்லணும் மறுக்கிறாங்க. சில ஹதீஸ்கள் இருக்கிறது வெளிப்படையில குர்ஆனுக்கு முரண்பாடா இருக்கும், எடுத்து பார்த்தால் அதனுடைய அறிவிப்பாளர்கள் பலகீனம் இருக்கு. இப்ப நாங்க அந்த ஹதீஸை பத்தி பேசும்போது இதுல இந்த பலகீனமான அறிவிப்பாளர் வருகிறார், அது மட்டுமல்லாமல் இது குர்ஆனுக்கு நேர் முரணாகிறது என்று சேர்த்து சொல்லுகிறோம். இது நானும் சொல்லுகிறேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முஹம்மது நபியை பொருட்டால துஆ கேட்டார், அதனால் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று ஹதீஸ் வருது. அந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர்ல பெரிய குளறுபாடு இருக்கு, பலகீனமான வருகிறார்கள். இதே நேரம் இதே செய்தி குர்ஆனுக்கு முரண்படுகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பத்தலக்கா ஆதம் மிர் ரப்பி கலிமாத்தின் பதாப அலை, ஆதம் தன் ரப்பிடம் இருந்து சில வார்த்தைகளை கற்றுக்கொண்டார், அல்லாஹ் அவருக்கு தௌபா செய்தான். அவர் என்ன வார்த்தையை கொண்டு துஆ கேட்டார்? அதை இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லன் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகுனன்ன மினல் காசிரீன் என்ற இந்த வார்த்தையை கொண்டு பிரார்த்தித்தார் என்று அல்லாஹ் சொன்னான். அல்லாஹ் இந்த வார்த்தையை கொண்டு பிரார்த்தித்தார் என்றார், அல்லாஹ்விடம் இந்த வார்த்தையை கற்றுக்கொண்டார் என்றார். இது குர்ஆன்ல வருது. இங்க வருது என்ன? முஹம்மது நபியை பொருட்டால துஆ கேட்டார். இப்ப இந்த ஹதீஸை லைவ் ஆக்குறவர்கள் என்ன சொல்வார்கள்? இந்த ஹதீஸில் இந்த மெயினான அறிவிப்பாளர் ரீதியான குறைபாடு இருக்கிறது, இதே வேளை இது குர்ஆனுக்கும் நேர் முரணாகிறது.
எனவே குர்ஆனுக்கு நேர் முரணாக ஒரு விஷயம் வருகிறது என்றது காரணம் மட்டும் அல்ல ஹதீஸை லைவாக்குவதற்கு. எந்த அர்த்தத்துல இவர் விளக்குறார்? ஒரு நம்பகமானவர் ஒரு ஹதீஸை அறிவித்தால், அறிவிக்கிறவர் யாருங்க? நம்ப சிக்கத்துன், ஒரு நம்பகமானவர். அந்த அறிவிப்பை பல காரணங்களால் மறுக்கலாம். அதுல முதல் காரணம் ஐயு ஹாலிஃப மூஜிபாத்தில் உகூல், சரியான அறிவு தரக்கூடிய முடிவுகளுக்கு அது மாற்றமாக இருக்கும். அதை வைத்து நாம் என்ன செய்யலாம்? அது சரியான செய்தி இல்லை என்று மறுக்கலாம். இரண்டாவது சொல்றாரு ஐயோ ஹாலிஃப நஸ்ஸ கிதாப், நஸ்ஸ கிதாப், அல்லாஹ்வுடைய வேதம் குர்ஆனுடைய தெளிவான ஆதாரத்துக்கு வசனத்துக்கு அது முரணாக இருக்கும். அப்ப விதியை சொல்லியிருக்காங்களா இல்லையா? இதெல்லாம் அன்சார் தப்லீக் என்ன பண்றாரு? இதெல்லாம் சரியான ஹதீஸுக்கு இல்லங்க, பலகீனமான ஹதீஸுக்கு பலகீனம்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்றதா? குர்ஆனுக்கு முரணாக விமர்சனம் பண்றதா? இது என்ன விளக்கம்? இது கொஞ்சம் அறிவுக்கு பொருந்த, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப என்ன, இவங்க பலகீனமான ஹதீஸ் வந்தா அப்ப குர்ஆனுக்கு முரண்படுறதுன்னு எடுப்பாங்களாம். சரியான ஹதீஸ் வந்தா அப்ப குர்ஆனுக்கு முரண் எடுக்க மாட்டாங்களாம். அதிபாரத்தோட சேர்ந்து அப்ப சிந்திக்க மாட்டாங்களாம். மூளையை அடகு வச்சிருவாங்களாம். லைஃப்னு வந்தா மட்டும் மூளை வேலை செய்யும். அறிவிப்பாளத்தோட சரியாயிட்டா அங்க மூளை வேலை செய்யாது. ஆனா இங்க என்ன வருது? அறிவிப்பாளர் நம்பாமனா இருந்தாலும் குர்ஆனுக்கு மாத்த மாதிரி தான் மறுக்கணும். ஷிராஜி அபு இசாக் ஷிராஜியை வழிகடன் சொல்லுவாங்களா? ஷியான்னு சொல்லுவாங்களா? ஹவாரிஜ்மாங்களா? இமாமுன் ஒத்துருக்காரு இப்னு ஹஜர் அஸ்கலானி, அதுமாய் சகோதரர்களே ஹத்தீபுல் பக்தாதி, இவங்கெல்லாம் யாரு? எப்படிப்பட்டவங்க? ஹத்தீபுல் பக்தாதியை பத்தி சொல்லணுமா? யாரும் மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட இமாமு அல் ஃபகீஹ் வல் முத்தஃபக்கீஹ் அப்படிங்கிற ஒரு நூல், அவங்க தொகுத்த நூல். அந்த நூலுடைய பேர் என்ன தெரியுமா? ஃபகீஹ், அதாவது ஒரு வல்லுனர், அறிஞர். அந்த அறிஞருடைய விஷயங்களை படிக்கக்கூடியவர் இப்படின்னு தலைப்பு போட்டு அந்த இமாம் சொல்றாரு பாருங்க. இதா ரவஸ் சிக்கத்துல் மஅமூனு ஹபரன் முத்தசிலல் இஸ்னாத், எவ்வளவு அழகா சொல்றாரு. ஒரு மாமூன் நம்பிக்கைக்குரியவர், சிக்கத் நம்பகமானவர், உறுதியானவர் ஒரு ஹதீஸை அறிவிக்கிறார். முத்தசிலல் இஸ்னாத், அந்த ஹதீஸுடைய இஸ்னாது தொடர்பு முறியாம கரெக்டா சீரா இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு செய்தி அறிவித்தால் ருத்தபி உமூரின், பல விஷயங்கள் இருந்தால் அதை மறுக்கலாம், மொத்தத்தில் மறுக்க கூடாது. சில விஷயங்களை வச்சு மறுக்கலாம். அதுல அவர் ஒண்ணு என்ன சொல்றாரு தெரியுமா? ஐயோ ஹாலிஃப நஸ்ஸல் கிதாபி, குர்ஆனுடைய வசனத்துக்கு அது முரண்பட்டா மஅமூன் நம்பிக்கைக்குரியவர் சிக்கத் அறிவிச்சாலும் அதை மறுத்துடலாம். ஹத்தீபுல் பக்தாதி சொல்லியிருக்காரு. போங்க பக்தாதியை போய் சொல்லுங்க, ஹவாரிஜுன்னு சொல்லுங்க, வழிகேட சொல்லணும், சும்மா ஓடக்கூடாது. இவங்க எல்லாம் அப்படித்தான் செய்வாங்க. என்ன செய்வாங்க தெரியுமா? ஏதாவது சின்ன லூப்புற மாதிரி 2-3 விஷயங்கள் வந்துருச்சுன்னா அதை தூக்குன்னு தூக்கி அதுக்கு பொதுக்கூட்டம் என்ன, அதுக்கு பயான் என்ன, அதை பரப்பு என்ன, அதெல்லாம் கொஞ்சம் கூட குறை வராது. எதுக்கு பதில் சொல்ல முடியாதோ, என்கிட்ட பதில் இல்ல, தப்பா சொல்லிட்டோம் என்று ஒரு நல்ல மனிதன் திருந்தணும். அதான் ஒரு மூமினுடைய ஒரு அடையாளம். இவங்ககிட்ட இது வரவே வராது. இவங்க என்ன சத்தியவாதிகள்? அந்த வார்த்தை வரவே வராது. தப்பா சொல்லிட்டோம், பல இமாம்கள் சொல்லி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு முறையே பார்க்க முடியாது. அப்படியே வாயை மூடிட்டு போகிறது. எவனாவது அப்பாவி கிடைச்சா அது அப்படி இல்லைங்க முஅத்தஸிலாக்கள் என்று சொல்லி அவனுடைய மண்டையை கழுவுறது. இப்படிப்பட்ட ஒரு போக்கெல்லாம் போய்கிட்டு இருக்கிறாங்க. ஆமா, இப்னு ஜமா, யார் இந்த இப்னு ஜமா? மிகப்பெரிய ஒரு இமாம், சாதாரண ஒரு பேர் ஹாஃபில் இமாம் என்று அவரை இமாம் தஹபி அவர்கள் எல்லாரும் புகழ்ந்து சொல்லி இருக்கிறாங்க. அந்த இப்னு ஜமா என்ன செய்யறாரு தெரியுமா? அல் மன்ஹலுர் ரவியு ஃபி முக்தஸரி உலூமில் ஹதீஸி நபவி அப்படின்னு ஒரு நூல் தொகுத்திருக்கார். அந்த நூலே என்னங்க? ஹதீஸ்களை விளக்கக்கூடிய நூல் இந்த நூலே. அதுல அந்த இமாம் என்ன சொல்றாரு தெரியுமா? லஅன்னல் خبر இன் தாபக அல் முக்பர ஃபஹுவ சிதுகுன் வ இன் லம் யுதாபிக் ஃபஹுவ கிதுபுன். அறிவிக்கப்படுவர் ரசூலுல்லாஹ் இருந்தா அறிவிக்கப்படுது, அவருக்கு ஒத்து ஹதீஸ் வந்தா அது சரி, அவங்களுடைய தன்மைக்கு, அவங்களுடைய இயல்புக்கு, அவங்களுடைய அஹ்லாக்குக்கு மாற்றமாக வந்தால் அது பொய்யான செய்தி. பொய்யான செய்தி எப்படி தெரியும்? வகத் யுஅலமு கிதுபுஹு கதான் கல் خبரில் முகாலிஃபி லி خبரில்லாஹி தஆலா. அல்லாஹ்வுடைய செய்திக்கு மாற்றமாக அந்த செய்தி இருந்தால் உறுதியாக, கதான் உறுதியாக, கத் யுஅலமு கிதுபுஹு அது பொய்யான செய்தி என்று அறியப்பட்டு விடும் என்று அந்த இப்னு ஜமா என்ற மிகப்பெரிய அறிஞர் சொல்லி இருக்கிறார். இங்க நம்ம என்ன சொல்றோம்? உங்களுக்கும் சொல்லிக்கிறோம். இந்த ஹனஃபி மதுஹப்ல, ஷாஃபி மதுஹப்ல இந்த சில பேர் வழங்காம என்ன செய்யறது? ஹதீஸ மறுக்கிறாங்க. உங்க இமாம்கள், உங்க பெரிய பெரிய தலைகள்
இந்த விதியை சொல்லி இருக்கிறாங்க. ஹனஃபி மதுஹப்ல சொல்லி இருக்கிறாங்க, ஷாஃபி மதுஹப்ல சொல்லி இருக்கிறாங்க. அதையும் செஞ்சு பார்க்கணும். அப்ப இமாமுல் ஹரமைன் அவர் என்ன செய்யறாரு, தன்னுடைய நூல்ல அல் புர்ஹானு ஃபி உஸூலில் ஃபிக்ஹ் அந்த நூல்ல இந்த இமாமுடைய கருத்தை இமாம் ஃபத்ஹுல் பாரியில இப்னு ஹஜர் அஸ்கலானி அவர்கள் பல இடங்கள்ல சொல்லுவாங்க. இந்த இமாமுல் ஹரமைன் அவருக்கு பட்டமே என்ன தெரியுங்களா, ஹரமைனுக்கு இமாம், 2 ஹரம்களுக்கு இமாம். அந்த இமாம் சொல்றாரு பாருங்க, ஃபல் முத்தவாத்திரு யுகத்தமு ஃபல் யகுனுல் அம்ரு கதாலிக ஃபி தக்தீமில் கிதாபி அல சுன்னா. நபி மொழியாக வருது ஒரு செய்தி, அதை விட குர்ஆனை முற்படுத்துற விஷயத்திலையும் இப்படித்தான் நாம் நடந்து கொள்ள வேண்டும். குர்ஆனா ஹதீஸான் வருது, அப்ப நீ குர்ஆனை தான் முற்படுத்த வேண்டும் என்று அவர் சொல்றத பாக்குறோம். சர்ஹசி உசூலு சர்ஹசிங்கிற கிதாப் இருக்குது, ஷாமிலால இருக்குது. என்ன பேசுறீங்க நீங்க? அவர் இஸ்மாயிலி பேசுறாரு. என்ன இஸ்மாயில் அந்த பெரிய இமாம் இல்ல, இவர் டூப்ளிகேட் இமாம். யாரு? இந்த இஸ்மாயிலி சலஃபி. அவர் சொல்றாரு, சும்மா லேப்டாப்ல தட்ட வேண்டியது ஏதாவது ஒண்ணு வரும், அதை அப்படி தூக்கி போட்டு போக வேண்டியது. யாரு தட்டி இருக்கிறா, யாரு ஒழுங்கா தட்டல அப்படிங்கிறது தெரியுதா? இவ்வளவு ஷாமிலால இருக்குது, இவ்வளவு விஷயங்கள் இந்த புத்தகங்கள்லாம் நம்ம எங்கேயோ கண்டுபிடிச்சு கொண்டு வந்த புத்தகங்கள் இல்ல. எல்லா புத்தகங்களும் ஷாமிலால இருக்குது, அதை போய் படிச்சா கண்டுபிடிக்கலாம். அப்ப இவர் தட்ட தெரியல, தட்டவும் இல்ல, ஆய்வு பண்ணவும் இல்ல, சும்மா ஏதோ 2 விஷயம் வந்துருச்சு, அதை வச்சு பெரிய ஒரு அறிஞர் மாதிரி ஹதீஸ் பாதுகாப்பு காவலர் மாதிரி சட்டையை தூக்கி காமிச்சிட்டு போயிருக்கிறாரு. பாருங்க, உசூலு சர்ஹசில விதியாவே போறாரு அந்த அறிஞர். சொல்றாரு, என்ன சொல்றாரு, இதா கானல் ஹதீசு முஹாலிஃபன் லி கிதாபில்லாஹி தஆலா, ஹதீஸ் முஹாலிஃபன் அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு முரண்படுவதாக இருந்தால் ஃபைன்னஹு லா யகூனு மக்பூலன், அது மக்பூல் ஆகாது, அது ஏற்றுக்கொள்ள கூடாது. வலா ஹுஜ்ஜத்தன், அது ஹுஜ்ஜத்தாக ஆகாது. லில் அமலி பிஹி, அதை செயல்படுத்துறதுக்கு ஆதாரமாகவும் ஆகாது. சர்ஹசி சொல்லி இருக்கிறாரு. இவருக்கு பேர் என்ன தெரியுமா? ஷம்சுல் அயிம்மா, இமாம்களின் சூரியன். இந்த பட்டத்தை கொடுக்கிறது யாரு? பல பேர் சொல்லி இருக்கிறாங்க. இப்னு ஹஜர் அஸ்கலானியும் ஃபத்ஹுல் பாரியில இவரை குறிப்பிடும் போது ஷம்சுல் அயிம்மத்து சர்ஹசி, இமாம்களின் சூரியன். அந்த சூரியன் தான் இப்படிப்பட்ட அழகான சூப்பரான கருத்தை சொல்லி இருக்கிறாங்க. இப்ப மறுப்பீங்களா நீங்க? அப்ப அவங்க எல்லாம் சொன்னா சூரியன், நாங்களாம் சொன்னா ஹவாரிஜ். என்ன சொல்றது? மக்களை சிந்திச்சு பாருங்க, இவங்க எந்த வழியில கூட்டிட்டு போறாங்க உங்களை? புகாரி புகாரின்னு சொல்லி ரசூலுல்லாஹ்வை கவலைப்படுத்திட்டு இருக்காங்க, அல்லாஹ்வுடைய வேதத்தை இழிவுபடுத்திட்டு இருக்காங்க என்பதை நீங்க பார்க்கணும். அபூபக்கர் அல் ஜஸ்ஸாஸ் அல் ஃபுசூலு ஃபில் உசூல் என்ற ஒரு நூல், இது ஷாமிலால இருக்குது. அவர் சொல்றாரு, ஒரு ஹதீஸ எப்படி மறுக்கலாம் சொன்னா, மறுக்கிறதுக்கு வழிமுறை இருக்குது, அந்த வழிமுறையோடு மறுக்கலாம், ஒன்னு இல்லாம டோட்டலா மறுத்தக்கூடாது. அது ஹவாரிஜுடைய வழிமுறை. சில காரணங்கள் இருந்தால் மறுக்கலாம், சில வழிமுறைகளோடு மறுக்கலாம். அதுல அவர் என்ன சொல்றாரு, ஐயத்தஅல்லகல் குர்ஆன் பி ஹிலாஃபிஹி ஃபீமா லா யஹ்தமிலுல் மானி, எந்த விளக்கமும் கொடுக்க முடியாத வகையில குர்ஆனுடைய கருத்துக்கு அந்த செய்தி ஹதீஸ் முரணாய் இருந்தா அப்ப அந்த செய்தியை மறுக்கலாம். அபூபக்கர் அல் ஜஸ்ஸாஸ் சொல்லி இருக்கிறாரு. இவர் ஒரு பெரிய அறிஞர், பலரால் புகழ்ந்து சொல்லப்பட்டவர். இவர் யாரும் புறக்கணிக்கல. முகமது பின் அப்துல்லா பின் முசிர்ராவ நீங்க சொன்ன மாதிரி இவரை யாரும் சொல்லல. அப்ப என்ன சொல்ல போறீங்க நீங்க? இதை சொல்றதுக்கு இவ்வளவு காலம் எடுத்திருக்கு. எதை? இந்த உப்பு சப்பு இல்லாத, உடஞ்சு போன, ஒண்ணும் இல்லாத, அடிப்படையற்ற இந்த பதில சொல்றதுக்கு இவ்வளவு காலம். இந்த புக்கம் போட்டு எத்தனை வருஷம் ஆச்சு, இது சம்பந்தமா நம்ம பேசி எத்தனை வருஷம் ஆச்சு, இவ்வளவு வருஷம் கடந்து இப்பதான் கண்டுபிடிச்சு சொல்லி இருக்கிறாங்க. அது ஒன்றொன்றுக்கு சொல்லி இருக்கிறாங்க, எல்லாத்துக்கும் சொல்ல ஒன்றொன்று சொல்லி இருக்காங்க. அதுவும் எப்படி இருக்குது? கை உடைஞ்சதா, கால் உடைஞ்சதா, கண்ணு உடைஞ்சதா, மூளை குழம்புன மாதிரி உள்ள செய்திகளாக இருக்கிறது. யோசிச்சு பாருங்க சகோதரர்களே. அதுமாதிரி உலமா இது மட்டும் இல்ல, கணக்கு கிடையாது இதுக்கு. எதுக்கு? குர்ஆனுக்கு முரண்பட்டா அந்த ஹதீஸை மறுக்கணுங்கிறதுக்கு பைனாலி இமாம் சொல்லியிருக்காரு. கணக்கே கிடையாது அதுக்கு. ஏராள கணக்க முடியாத, எண்ண முடியாத அளவுக்கு இமாம்கள் சொல்லி இருக்கிறாங்க. ஒரு செய்தியை பாருங்க, புகாரில 310வது செய்தி, பல இடங்கள்ல இந்த செய்தி திருமிதியில இடம்பெற்றிருக்கிறது 310, இன்னும் புகாரி முஸ்லீம்ல பல இடங்கள்ல இடம்பெற்றிருக்கு. என்னன்னா, ஒருவருடைய தொழுகையை பெண் கழுதை இதெல்லாம் குறுக்க போனா, நாய் குறுக்க போனா தொழுகை முறிஞ்சிரும் அப்படின்னு ஒரு செய்தி இருக்குது. இப்னு ரஜப் ஃபத்ஹுல் பாரி, இப்னு ரஜப், இப்னு ஹஜர் கிடையாது, இப்னு ரஜப்ங்கிற ஃபத்ஹுல் பாரி நூலை தொகுத்தாரு. அந்த நூல்ல அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு தெரியுமா? இந்த இது குறுக்க போனா இவருடைய தொழுகை பாத்தில் ஆகுது. இவர் தொழுதுட்டு இருக்காரு, பேசாம அல்லாஹ் நினைச்சு தொழுதுட்டு இருக்கிறாரு.
இடையில நாய் குறுக்க போச்சு, இடையில ஒரு பொம்பளை குறுக்க போனா இவர் தொழுகை பாத்திலா போயிரும்னா இது குர்ஆனுக்கு மாத்தவமாவுல இருக்குது. அல்லாஹ் வலா தஸிர் வாஸிரத்துன் விஸர் உஹ்ரா, ஒருவருடைய பாவத்தை இன்னொரு சுமக்க முடியாது. குறுக்க போறது அவன் தப்பு, அவன் செஞ்ச தப்புக்கு இவன் தொழுகையை பாத்திலாக்குறது எப்படி? இது அல்லாஹ்வுடைய வசனத்துக்கு மாத்தம் சொல்லி வலிஹாதல் மானா இந்த அர்த்தம் வர்றதுனாலதான் ரத்த தாயிஃபத்து மினல் உலமாயி, உலமாக்கள் ஒரு கூட்டம் மறுத்திருக்கிறாங்க ஹதீஸ கதாஇ ஸலாத்தி பி முரூரில் கல்பி வ கைரிஹி. நாய் குறுக்க போனா, நாய் அல்லாத மத்த பொருட்கள் குறுக்க போனா தொழுகை முறிஞ்சு போயிருன்னு வரக்கூடிய ஹதீஸ உலமா, மூளை இல்லாதவங்க கிடையாது, அஹ்மக்கு கிடையாது, ஹாரிஜாக்க கிடையாது, உலமாக்கல்ல தாயிஃபத்துன் ஒரு கூட்டமே இதை மறுத்திருக்கிறார்கள். அவங்களா இதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க? வகாலு இன்னஹு முஹாலிஃபுன் லில் குர்ஆன் ஃபீ கௌலிஹி தஆலா வலா தஸிர் வாஸிரத்துன் விஸர் உஹ்ரா. இந்த அல்லாஹ்வுடைய வசனத்துக்கு இது மாற்றமாக இருக்கிறது. ஈமான் இல்லாதவங்களா, உலமாக்கள் உள்ளவங்களா, இறையச்சம் இல்லாதவங்களா, நபி மொழியில பிடிப்பு இல்லாதவங்களா, புகாரியை மதிக்காதவங்களா, ஹவாரிஜ் கொள்கையில் உள்ளவங்களா? அப்ப சகோதரர்களே, இப்படி ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. இன்னும் தேவை ஏற்படும் போது இன்னும் பல விஷயங்களை எந்தெந்த இமாம்லாம் சொல்லியிருக்கார் என்பதை நம்ம மக்களுக்கு என்ன செய்வோம் தெரியப்படும்.